ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் மனதார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அவருக்கா ஓம் நமச்சி எடுத்துட்டு போய் கொடுங்க போங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சிவனடியார்கள் சாதுக்களுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அவங்க பல்லாண்டு வாழணும், நீடூடி வாழணும். அவங்களுக்கு அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். எல்லா வளமும் நலமும் இறைவன் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. தயிர் சாதம் சாப்பிட்றியா? தயிர் வேணும். மூக்கால ஊத்துதா? அடிக்கிற வெயிலுக்கு மூக்கால ஊத்துதா உனக்கு? உனக்கு தான் வெயில் அடிக்கும், எனக்கு குளிர். பாடுறா, பாரின்ல வாழ்றாரு அவரு காஷ்மீர்ல. இது சாமி அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. தராருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அவங்க. நமச்சிவாய. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நீங்க வெயில்ல உட்காராதீங்க, நீங்களும் நல்லா வாழணும். நேரில் உட்காருங்க. நான் பாரு என்னுடைய இப்ப நேரில் வந்தோன்னு அடிக்குது, சல்லுன்னு அடிக்குது வெயில். சரி பாட்டிமா போயிட்டுமா. நமச்சிவாய. மாங்காட்டுல இருந்து 2 லேடிஸ் வந்து கேட்டு போனாங்க. என்னன்னு கேட்டாங்க? சொல்லி கேட்டாங்க. ஒரு நிமிஷம். யார் வந்தது ஐயா? ஹலோ வாங்க. யார் வந்தது? மாங்காட்டுல இருந்து 2 பேர் வந்து கேட்டாங்களா? சொன்னீங்களா? நீங்க பேசுறேன்னு சொன்னாங்க. பேசுறாங்களா? பேசலையே. உங்ககிட்ட என்ன பேசுறாங்க மாமா? எது சொன்னாலும் இல்ல நான் பேசுறேன். இது வரைக்கும் பேசலையே உங்ககிட்ட. 1 மணிக்கு வந்து பேசுறேன்னு சோறு கொடுத்துட்டு வரும்போது நான் பாப்பேன். 1 மணிக்கு நான் சொன்ன 12லேருந்து 1 வருது. நான் பேசுறேன். ஏன் நீ பேசலையா? அவங்க டிவியில பார்ப்பாங்க. நீ பேசலையா தாத்தா? போயிட்டு அது ஊருக்கா வாங்கினியா? ஹலோ, how are you? Where are you going? எங்க போயிட்டு வரீங்க? அங்கில அப்படி சுத்தல. அங்கில ஏன் இல்ல? சண்டை. ஓ, அங்க இருக்கிற பொம்பளைங்களா? சரி சரி. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க இப்ப? பாஞ்சாயிரம் நாமம் போட்டுச்சா? 15,000மா? யார் கொடுத்தது? நீங்க கொடுத்தீங்களா? சேர்த்து வைக்கிறது கொடுத்தீங்களா? உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. நீங்க வந்து நான் என்கிட்ட கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவேன். ஆமா, போய் கேட்க வேண்டியதானே. போய் கேட்க வேண்டியதானே. காசு எங்கன்னு? 5,000 ரூபாய் ஏமாத்திச்சா மாமா டிவி விற்கிற பொம்பளை. என்கிட்ட காமிங்க, நான் கேட்கறேன். வாங்க என்கிட்ட காமிங்க, நான் கேட்கறேன். கூடு அடிச்சுக்க அந்த அடிச்சு அடிச்சு விடுவேன்னு சொல்றானா? அடிச்சான் அந்த பொம்பை. தாத்தா என்கிட்ட காமிங்க, நான் பேசுறேன், நான் வாங்கி தரேன். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க சொல்லி உங்க காசு வாங்கி தரேன். அந்த ஆளுக்கு எந்த டிவி விற்கிற பொம்பளைமா? சேர்த்து வைக்கிறது குத்தாரா மாமா? 5,000 ரூபாய் கொடுத்துக்கிறாராம். நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஸ்டேஷன்ல சொல்லுங்க யாருன்னு, நான் சொல்லி வாங்கி தரேன்.
அங்க வாங்க, அங்க வந்துட்டு சொல்லுங்க. சரி எப்ப வரீங்க? நாளைக்கு சரி வாங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை ஓம் நமச்சி. இவர் தர்மம் எடுத்த காசு சேர்த்து வைத்து கொடுத்துக்கிறாரு. 15,000 ரூபாய் ஏமாத்தி இருக்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நாம பேசலாம். போலீஸ்கார்கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? என்ன ஆதாரம் வச்சு? ஆதாரம் ஆதாரம் ஒரு ஆதாரமும் கொடுக்கல. எவ்வளவு கொடுப்பீங்க டெய்லியும்? டெய்லி எவ்வளவு கொடுப்பீங்க? டெய்லி எவ்வளவு காசு கொடுப்பீங்க? டெய்லியும் தினமும் எவ்வளவு? தர்மம் வாங்கத்துல சேர்த்து கொடுத்தீங்க. உங்களுக்கு நீங்க ஏன் கொடுத்தீங்க அவங்க கிட்ட போய்? சரி போய் சாப்பிடுங்க, நம்ம பேசலாம். சாப்பிடுங்க. இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? சரி சரி சரி, இங்க இருங்க. நீங்க நாளைக்கு வாங்க, போலீஸ்காரர்கிட்ட சொல்லலாம். அவங்க யாருன்னு காமிங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சரியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இவர்கிட்ட இருந்து 5,000 பிடிக்கிறாங்களே மாமா. சேர்த்து வைக்கிறது கொடுத்துக்கிறாராம் மாமா. நம்ம கிட்ட ஒரு வாட்டி சொன்னால, உங்ககிட்ட கொடுக்குற நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார்ல. இல்ல தாத்தா, அது வேணாம் தாத்தா, தப்பாயிடும் அப்படின்னு சொன்னால நானு. இவரு வேற உலக அதிசயமா இருக்குது. அப்பா புள்ள 2 பேரும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்டா கூட வந்து எனக்கு நீ அங்க வந்து கொடுன்னு சொல்லுவ. 2 நாள் பத்னியா தந்தியா கூப்பிட்டா கூட வர மாட்டேன். நீ உலக அதிசயமா இருக்குதுன்னா என்ன விஷயம்? ஒண்ணும் அவர் தான். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நினைத்து வளங்களும் நலங்களும் பெற்று நோய் நொடி இல்லாம அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் காப்பாத்துவாங்கன்னு வேண்டிக்கிறோம். வாழ்க 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 வளமுடன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உன்னை பார்த்தாதான் சாமி எனக்கு சிரிப்பா வருது. டான்ஸ் நல்லா இருக்கிறியா? இங்கே உட்காந்துக்கோ, எப்பயுமே இங்கே உட்காந்துக்கோ. சாப்பாடு வாங்கினதுக்கு அப்புறம் அந்தாண்ட போ. சரியா? வேறண்ணா? ஒன்றும் இல்லையா? ஒரு 100 ரூபா பாக்கெட்ல வச்சு அனுப்பாமா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னே ஒரு 100 ரூபா பாக்கெட்ல வச்சு அனுப்பலான்னுக்கிறேன். இருந்தா எடுத்துக்கவா? எடுத்துக்கிட்டோமா? நான் எடுத்துட்டோமா? சீக்கிரம் பீடி வத்துக்கிட்டி 100 ரூபா கொடுத்தா கூட பீடி தான் வாங்கி பிடி பண்ணி. போயிட்டு வா. பாய் 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 பாய். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நைனா நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். இரவே நல்லா இருக்கும் தானே இங்க வந்து நிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. நம்ம 2 ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வா நைனா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பாடு ஒயிட் ரைஸ் ஒன்று, ஒரு கலவை சாதம் தரேன். ஒயிட் ரைஸ் மட்டும். ஓம் நமச்சிவாய. கலவை சாதம் ஒன்று. ரசம் இல்லை, இன்னைக்கு வந்து காரக்குழம்பு தயிர் சாதம் 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய.
நமச்சிவாய. தயிர் சாதம் முத்து. தயிர் சாதம் கொண்டு கொடுத்துரு. வெயிலுக்கு தயிர் சாதம் நல்லா இருக்கும். வெயிலுக்கு தயிர் சாதம் நல்லா இருக்குமா? நாமளுக்கு கரவரா நாமளை. ஓம் நமச்சிவாய. ஓம் சுசிலா ரெண்டு இச்சாரோ. ஓம் நம சிவாய. ஒரு தயிர் சாதம் கொடுத்துரு. நமச்சிவாய. நான் நைனா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. என்ன என்ன சாப்பிடு நைனா, சாப்பிட்டு வரட்டுங்களா? எங்க போயின தாத்தா? அம்மா நேரம் எங்க போயிருந்தா? குலம் என்று பாடுவோம். ஓம் நமச்சிவாய. ஐயா என்ன மாத்திரெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? யாரும் போட்டு வச்சிருக்காங்க. யாரோ போட்டு வச்சுக்கிறாங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. வாங்க வாங்க. எந்த ஊர் நீங்க? சேலம். டெய்லியும் பார்க்குறேன் உங்களை. இப்பதான் ஒரு மாசமா பார்க்குறேன். தலையில யாரெல்லாம் கட்டியிருக்கீங்க ஐயா? சும்மா தலையில பின்னு மாதிரி இருந்தது. தலையில பின்னு மாதிரி. டெய்லியும் என்ன விஷயமா வந்தீங்க இங்க? சாமியாரா வரணும்னு வந்தீங்களா இல்ல இதனா சும்மா வேண்டுதலுக்கு வந்திருக்கீங்க? அண்ணாமலையார் பார்க்கலான்ட்டு. அதான் வேண்டுதலுக்கு வந்திருக்கீங்களா? ஒரு 48 நாள் இல்ல அந்த மாதிரி நிரந்தரமா வரணும்னு வந்தீங்களா? இல்லை 48 நாள் இந்த மாதிரி 40 புரியல. அதான் கேட்குறேன். வேண்டுதலுக்கு வந்தீங்களா எப்படி வந்தீங்க? வேண்டுதலுக்கு. டெய்லி எத்தனை வேலை மலை சுத்துறீங்க? ஒரு டைம் அப்படியே ஒரு டைம் அப்படி சுத்துறீங்க, மறுபடியும் ஒரு டைம் இப்படி சுத்துறீங்க ரிவர்ஸ்லையா? எத்தனை வாட்டி சுத்துறீங்க? இப்படியே நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். அதான் நானும் பார்க்குறேன். நீ மாதிரி சுத்தினே தான் இருக்கிறீங்க. நான் காலையில் பார்க்குறேன்னா மதியானம் பஜாருக்கு போகும்போது பார்ப்பேன், சாயந்தரம் ஏதோ ஒரு வேலையாக போகும்போது பார்ப்பேன். ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறீங்க. எங்கேயும் உட்காரது கிடையாது எங்கேயும். இல்லை முருங்கையில் உட்காருவான்னு படுத்துவேன். முருங்கை டயர்டா இருந்தா படுத்துப்பீங்க. அப்புறம் ஏந்து நீங்க மான் மலை சுத்துவீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா? கல்யாணம் ஆகலைங்களா? அப்பா அம்மாலாம் இருக்காங்களா? அப்பா அம்மாலாம் இல்லை, இறந்துட்டாங்க. சரி. உங்க பேரு? புஷ்பநாதன். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? செங்கல் சூளை அடிக்குவேன். செங்கல் சூளை வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? அப்புறம் கட்டட வேலை செஞ்சேன். கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டீங்க. வேண்டி அப்படியே சும்மா இருக்கலாம்னு இல்லை, இங்கே இருக்கலாம்னு வந்திருக்கீங்களா? நிரந்தரமா அண்ணாமலையார்கிட்ட நிரந்தரமா இருக்கலான்னு. சொந்த பந்தம்லாம் உங்களை என்னன்னு தேடல கேட்கலீங்களா? அந்த அளவு அதிகமாக வச்சுக்கல. யார்ட்டையும் வச்சுக்கல. நிலம் இந்த மாதிரி எதனா இருக்குதுங்களா? அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு வந்துட்டீங்களா? யார்கிட்ட விட்டு வந்துட்டீங்க? யார்கிட்ட இல்லை, அப்படியே விட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஏக்கரா இருக்கு? ஏக்கரா கணக்கெல்லாம் இல்லை. ஒரு சொந்த பந்தம் உங்க அண்ணன் தம்பிங்களா இருக்காங்களா? அண்ணன் ஒருத்தரனா சொந்த பந்தம்லாம் இருக்குது. அவனுக்கு தான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லை அப்படியே விட்டு வந்துட்டீங்களா? அவனுக்கிட்ட கையெழுத்து போட்டேன். எனக்கு தான் சொன்னேன் நான். வச்சுக்கோங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நமச்சிவா. அண்ணா வரட்டுமாண்ணா? சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பொண்ணு கொடு. தண்ணி தந்துருங்க. ஊறுகாய் வேண்டாம். ஊறுகாய் வேணாமா? தண்ணி மட்டும் கொடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எனக்கு ஒன்று காலையில் பூரி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? பூரி. பூரி சாப்பிட்டீங்களா? செரிமானம் ஆகலையா? ஓம் நமச்சிவாய. கீரை இங்கே இருங்க. பெருச்சி கரைஞ்சி எத்தனை வரேன்? எத்தனை ஐயா? அப்படி போக காலையில் ஓட்ட வந்துச்சு பெருசா.
என்ன ஆச்சு? அதான் நடந்தது, கல் குதிக்கிட்டு உள்ள போடுச்சு. அட கடவுளே. அப்படி இல்லை, நம்ம என்ன எல்லாத்தையும் தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் தாராளமாக இது பண்ணுறோம். ஒரு சாமி நம்ம சாப்பாட்டுக்கு வீடியோக்காக கொடுத்துட்டு போயிட்டோம், பத்தலைன்னா என்ன திட்டம்? பத்தியா பத்தியா திட்டுவாங்களா திட்ட மாட்டல? எதுக்கு சொல்கிறேன்? 3 கரண்டி ஊற்றுங்க, 4 இது ஊற்றுங்கன்னு எதுக்கு சொல்கிறோம்? ஒன்று நம்ம பார்த்துன்னு இருக்கல. தாராளமாக ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. நம்மளாம் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்றோம், அதனால நான் தாராளமாக கட்ட சொல்லுவேன். காரக்குழம்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ ஊற்றி சாப்பிட்டா கூட போதும் இவ்வளோ சாப்பாட்டுக்கு. இருந்தாலும் நம்ம கட்ட சொல்கிற அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால சொல்கிறேன் நான். நமச்சிவா, அதுக்காக தானே நம்ம செய்கிறோம். அதில் மிச்சம் பண்ணி எங்கே எடுத்து போகிறோம்? ஒன்றா இப்போதான்பா டிஷர்ட்டை திருப்பி போட்டுக்கிறார் ஐயா. நமச்சிவாய. இன்னொன்று கொடுத்துட்றா, இப்படியே உட்காருக்கா, வாங்கி போயிடுவேன் எப்பவுமே. என்ன உட்காரு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை சாப்பாடு? 2. எல்லாருக்கும் 2 தான் ஐயா. அவரு சாப்பிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாருன்னா அதனால கேட்டேன் நான். அது ஆசிரமம் என்ன போயிருந்தாருன்னா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. லீவு 3 நாள் லீவு. எது லீவு? எல்லாமே லீவா? ஆசிரமம் லீவு ஐயா. அவன் கமலஹாசன் கிதர் ஹே? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி செக்கப் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அரிப்பா அவருக்கு வந்தோடனே எல்லாருக்கும் வந்துருச்சு. இங்க அங்க உட்கார முடியல. எங்க உட்காந்தீங்க? இங்கதானே உட்காடுறோம். சரி, அங்கேயே அவ்வளோ அரிப்பு வருது. ஏங்க நாய் சொறீங்க, நாய் ரத்தமா வருதுங்க அவருக்கு, அது பரவாயில்ல? ஓஹோ, ஏன் கீழே போட்டு படுக்கிறாரா? நாயை படுக்க வச்சுக்கிறாரு எல்லா நாயும். ஓ, கூட படுக்க வச்சுக்கிறாரா? அது கண்டிப்பா அரிப்பு வரும், கண்டிப்பா அது அலர்ஜி வரும். என்ன செய்யுது? ரத்தமா ஊத்துது. ஐயோ, அலர்ஜி அது கண்டிப்பா வரும். நாய்ங்க, அதாவது சொறி நாய், தெரு நாயோடைய அலர்ஜிலாம் கண்டிப்பா வரும். உடம்பு பார்த்துக்கணும். என்ன போயிருக்காரா? ஏன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்ங்களே அலர்ஜி, அதுங்களாலே அலர்ஜி வருது எங்களுக்கு. வீட்டில் வளர்க்குற நாய்ங்களே பார்த்து நம்ம வீட்டு சாப்பாடை போட்டு பார்த்து வளர்க்குற நாய்ங்க இப்போ இப்படி வீட்டில் இருக்கும்போதே நமக்கு அலர்ஜி வருது. சின்னதாக தோலில் டிசீஸ் வருது. ரோட்டில் திரிகிற நாய்ங்க என்னென்னவோ சாப்பிடுவோம், என்னென்னவோ போவோம், என்னென்னவோ பண்ணுவோம். அது எப்படி இருக்கும்? அது நாய்க்கு ரொட்டி போட்டு படுக்க வச்சுக்கிறா, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு தடவை சொல்லுனா பயிரோடுனா பயிரோடு போயிட்டு காட்டு போ, அது உடம்பு போயிட்டு அவ்வளோதான். உடம்பு போச்சு சுத்தமாக. ஐயோ, கைக்கால போய் அது போய் இது போய் என்ன பண்ணுறது? யார் கூட போய்க்கிறாரு? அவர் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டாரு. இல்லைன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் இப்போ இங்கேருந்து ஃபோன் நம்பர் கொடுத்தா இங்கேருந்து ஃபோன் பண்ணி வந்துட்டாரு. போயிட்டு திரும்பி வந்துட்டார். நான் சொன்னேன், இப்போ போகாத, வடலூர் விசேஷம், இதுமாரி தைப்பூசம் வேறு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னால் கேட்டாது, நம்ம பேச்சை கேட்டால் தானே என்ன பண்ணுறது? சரியாயிட்டு வரட்டும். சரியா, அதான் சொன்னேன், உடம்பு நல்லா பார்த்துட்டு வா. காலும் தெரியல, கண்ணும் தெரியல, வயசாகி போச்சு இல்லை? 80 வயசு மேலே ஆகுது இல்லை? 2 வயசாகுது. ஓடி சம்பாதிச்சுன்னா யாருக்கு கொடுக்குற? யாருக்கு கொடு? அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுருந்தாரு, இப்போ அதுவும் அனுப்புது இல்லையா? என்ன புண்ணியம்? இப்போதான் ஒரு வாரமாக நான் திட்டினது, ஒரு வாரமாக கம்முன்னு இருக்காது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. 24 மணி நேரம் கண்ணு முடிச்சு என்ன பண்ண போகிற? யார் கொடுத்து கொடுக்குற? இனிமேல் நான் யார் கொடுக்க போகிறேன்? 9 அள்ளிட்டு ஒன்றும் இல்லை, எவனா அள்ளிட்டு போயிடுவான். இன்ஜினை போட்டி நம்ம சொன்னால் கேட்க மாட்டார் சாமி. சரி, அதான் அவர் போக்கில் விட்டுறது. உங்கள் நைனா என்ன பண்ணுறாரு? அவர் இங்கே வர்றது கிடையாது. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டேனா? ஒன்று தயிர் சாதமா ஒயிட் ரைஸா? ஓம் நமச்சிவாய. வெயில் ஜாஸ்தியாக வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பனி, ஆமாம் சரியான வெயில். இது வேறு சிவராத்திரி வேற இருக்கலாம், இன்னும் வெயில் இருக்கும். நமச்சிவாய. எத்தனை ஆஸ்பத்திரி போயிருக்காரு, வாங்கிக்கிட்டுமா? யாரு? நம்மளால விட்டுற ஆஸ்பத்திரி. என்ன ஆச்சு? காலில் என்ன சரி, வாங்கிக்க. 2 முறை கொடுத்தாமே. ஓம் நமச்சிவாய. சொல்லிட்டு வாங்க, அவன் தப்பு இல்லை. சரி, ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. சரி, எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணும்? 2.
வெரைட்டி ரைஸ் என்ன? தயிர் சாதம். ஓம் நம சிவாய நமக. எல்லாருக்கும் எல்லாமே வாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சாமி, அது வரைக்கும் போகணும். எல்லாருக்கும் எல்லாமே அதான் சொல்லிட்டேன் நான். ஓம் நம சிவாய. முச்சாயா அவங்க 2 விடுங்கய்யா. பூண்டு ஊற போட்டு வருங்க. ஓம் நம சிவாய 2. ஆமாங்க. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. சிவாய நமக. முச்சிவாய 2. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க. வாங்க. ஓம் நம சிவாய. எத்தனா தயிர் சாப்பாடு என்ன? தயிர் சாதம். தயிர் சாதமா? சரி, தயிர் ஒன்று சேர்த்து விடுங்க. 3 சரி கூட ஒரு தயிர் சாதம் கொடுத்துரு. ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஊறுகாய் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. வாங்க. ஓம் நமச்சிவாய. நைனா நமச்சிவாயம். நல்லா இருக்கிறியா? ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க. ஐயா அவருக்கு 1 வண்டியில் 3 சேர வேண்டியது. பள்ளிக்கூட வாங்கி வச்சேன். அவருக்கா? அவருதான் சொல்லி. அவருக்கா உனக்கா? இல்லை உனக்கு வேணுமான்னு கேட்டேன். எனக்கு 1 போதும். அது இந்தா இது அவருக்கு ஒரு தயிர் சாதம் கொடுத்துரு. இந்த தயிர் சாதம் உனக்கு. அவருக்கு 1. அவருக்கு 1. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. தாத்தா எத்தனை ஐயா? 2. இந்தாண்டவா அதான் அந்தாண்ட போவதா. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. 1 கொடுத்து. இன்னும் சந்தைக்கு ஒரு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்? சண்டைக்கு வருவ பொழுதுன்ற இந்தாண்டா வான்னு சொன்னதா? அதுக்கு இல்லை, சாமி பார்த்து தான் சொன்னேன். சாமி அந்த பாட்டாரு அதான் சொன்னேன். நான் உன் நெத்தில பொட்டு களைஞ்சி இது வரைக்கும் வந்துக்குது. வேறு சாமி. ஆஹா பொட்டு பொட்டு தான். அதனால என்னடா அது நெத்தில பொட்டு பூராக்கே இறங்கி போகுதுன்னு பார்த்தேன். அதுவே முறைக்கிற மாதிரி இருக்குதா? வேறு வந்துச்சுன்னா பொட்டு இறங்கிடும். என்ன அடிக்க வந்துட்டு நீ என்ன அப்படின்னு போலுக்குது தாத்தா. என்னத்த சொல்ல. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாருக்கு நம்ம சம்பாதிக்கிறோன்னே தெரியாம சம்பாதிச்சுங்கிறாங்க எங்க கிரிவல பாதையில சில பேர். கிரிவல பாதையில கூட உலகம் பூராவே உலகம் பூராமே என்னத்துக்கு சம்பாதிக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அது தாத்தா ஒருத்தர் வந்து யாருக்கு சம்பாதிக்கிறன்னு தெரியாமலே சமைச்சுங்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னாரு. அதே மாதிரி தாங்க கங்காதரன் ஒரு தாத்தா. அந்த தாத்தா கஷ்டப்பட்டு நைட்டு என்ன பண்ணாருங்க? கஷ்டப்பட்டு நைட்டு பகல தர்மம் எடுத்து யாருக்கிட்டே கூட்டு சேர்த்து வைன்னு சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்களாம். அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கு சம்பாரிச்சு அது எங்கேயோ போகுது. ஏதோ நிறைய நடக்குது. திருவண்ணாமலை என்னன்னா உலகம் பூராமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு ஸ்டேஜ் எல்லாத்தையும் கட்டி கொடுத்து காப்பாத்தி கொடுத்து எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறமா ஓடிங்கிறாங்க வேலைக்கு. எல்லாம் வேலைக்கு எங்கெங்கயும் ஓடிங்கிறாங்க. நிம்மதியா எங்கன்னா வாழாம யாருக்கு சம்பாதிக்கிறனே தெரியாம சம்பாதிச்சுங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. உண்மைதான் இது. எதுவும் பண்ண மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க. அவங்களும் எதுவும் அனுபவிக்க மாட்டேன்றாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு யார் யாருக்கோ கொடுத்துட்டு வேஸ்ட்டாக போகிறாங்கன்றல அதெல்லாம் பார்க்கும்போது நான் அதெல்லாம் கஷ்டமாகுதுல்ல. அந்த தாத்தா ஏமாந்துச்சு, அந்த தாத்தா ஏமாந்துருச்சு. நமச்சிவாய. நமச்சிவாயம் தாத்தா மட்டும்தான். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சொல்லு.
அருணாச்சலான்னு தான் எனக்கு அதிகம். சொல்லு, அதான் சொல்லாம இருக்கிறியா? அருணாச்சலா. அப்புறம் ஓம் நம சிவாய. அருணாச்சலா சொல்லுவே, நீ சொல்லு. வண்டியில அருணாச்சலா. மாட்டு வண்டியில இருந்து எங்களை கூப்பிடு, எப்படி கூப்பிடுவ? அருணாச்சலா. ஆ எனக்கு அதான் அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி. ஆ ஆமா. முன்னாலதான் கவர்மெண்ட் பேர் மாத்திட்டாங்க போல இது ஆ இங்கிலீஷ்ல. அருணாச்சலா. அருணாச்சலம் அருணாச்சலம்னு மாத்திட்டாங்களா? ஏன் திருவண்ணாமலை தானே? ஆமா திருவண்ணாமலை. ஸ்ரீ அருணாச்சலம் கூட மாத்திருக்கலாம்ல. அப்ப அது என்ன மாத்திட்டாங்களா? இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து திருப்பதிக்கு தமிழில் திருப்பதி, இங்கிலீஷில் திருப்பதி, திருவண்ணாமலைக்கு தமிழில் திருவண்ணாமலை, இங்கிலீஷில் அருணாச்சலமா. அது எப்படி? ஆந்திராக்காரங்களாம் சொல்கிறாங்களே அருணாச்சலம் போகிறோம், அருணாச்சலம் போகிறோன்னு, அதனால் அருணாச்சலம்னு மாற்றிட்டாங்க இங்கிலீஷில். என்ன ஊருக்கு போகிறோன்னா அருணாச்சலம் போகிறோம் அப்படின்றாங்கல்ல, அதான் இப்போ இங்கிலீஷில் அருணாச்சலம் போடுறோம் அப்படி மாற்றிட்டாங்களா? இது தெரியாதவனுக்கே நியூஸ் வந்து நிற்குது. அடப்போமாமா, எதுக்கு திருவண்ணாமலை இருக்கிறனே தெரில. கும்பிட்றேன், ரோட்டில் வரீங்கல்ல, இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பாதி ரோடு, இந்த பாதி ரோடுக்கு வந்த அப்புறம் அந்த பக்கம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. பார்த்தா வந்தேன். நீங்க பார்த்தா வந்தீங்க. பாவம் 2 வீலர் காரனா தெரியாம வந்துட்டான். அவன் தெரியாம போல, அவன் படி விட்டு தான் நின்றுக்கிட்டேன். அவன் அடிச்ச ஆர்னி வரைக்கும் கேட்கும். அதை கேளு, அவன் அடிச்ச ஆர்னி வரைக்கும் கேட்கும். அப்படியே நீ மாட்டுன்னு அப்படியே கிராஸ் பண்றீங்க. பாவம் அப்படியே அவன் பிரேக்கை பிடிச்சி திணறி கவனிச்சிங்களா இல்லையா? அதை வந்துட்டேன் பார்த்தேன். பார்த்தீங்க? அதுதான் அவன் நின்று அதே போட்டு முன்னே அப்புறம் வந்துட்டு ஓச்சுவாயா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நம்ம யார் போட இது பட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பக்தர் வந்து சந்தோஷம். நமச்சிவாய. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் எந்துதானு உட்காராம இருந்தாரு வரைக்கும் சந்தோஷம் தான். உட்கார முடியாததுனால தானே சும்மா கும்பிட்டு போறாங்க. அது அதான் கொண்டாடலாம். ஆனால் இப்படி வெறுமனை தான் அதுதான் ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணுங்க? 2டா? 2 தான். 2 தான். 2 தான். நமச்சிவாய நம. எத்தனை? 2. தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம், உனக்கு தான் ஐடியா கொடுக்குறவா. வா வா வா. தாத்தா எங்க உட்கார்ற? இந்த சாந்தத்துல எங்க உட்கார்ற? அதுதான் இதுதான் இந்த கட்டி கடை தான். கலெக்ஷன் எங்க ஆகுது? இதுதான் எப்பவுமே இருப்பான். கலைக்குன்னு எங்கேயும் தனியாக போடுறது. இங்கே உட்காரு, ஒரு மனக்கட்டை ஒன்று வச்சுக்கோ. அதை ஒரு ஆள் போட்டுக்கிறார். ஆல்ரெடி சிட்டடா. ஓ, ரிசர்வேஷனா? இடம் பிடிச்சாச்சா? கலெக்ஷன் அவர் பார்த்துக்கிறாரா? கலெக்ஷன் பார்க்கலாம். கலெக்ஷன் பார்க்கல. இருக்கிறாரு, உட்காந்துருக்காரு. கொடுத்தா வாங்குறாரு. ஐயோ தட்டு போட்டு வந்தாரு பக்தருக்கு. இந்த கவுண்டமணி உண்டியல் எடுத்துட்டு வருவாரு, ஃபர்ஸ்ட் உண்டியல் வைப்பாரு. அந்த மாதிரி இல்ல. நம்ம வேணா ஒரு உண்டியல் ஒண்ணு வைக்கலாமா? ஒரு உண்டியல் வச்சு அந்த பழக்கமெல்லாம் இல்ல. உண்டியல் இல்ல, ஒன்லி ஸ்கேனர் மட்டும்தான். ஸ்கேனர் அதை பேரு போட்டு கட்டி கட்டு விட்டு. இல்ல, ஏன் நான் சொல்றேன்னா, தனியா உட்காந்து சில பேர் 10 பேரை கூட சுத்தி பேச வைக்கிறாங்க. இப்படி கோயிலோட உட்காந்தா இன்னும் ஃபேமஸ் ஆயிடலாமே. அதுக்காக ஒரு சொல்ல வரேன். என்ன சொல்றேன்? நீ மாதிரி எல்லாம் நான் நினைக்கல. ஏன் தான் இதுக்கு மேலேயாவது நினை. எப்பவுமே கிடையாது. இல்ல விடு, நாங்க வேற யாரா சாமியாரை பார்த்தோம். இல்ல போ, பரவாயில்ல. நாங்க ஒரு அவரை வருமான இதெல்லாம் பார்க்கலாம். செத்துலாம் சாமி கும்பிடுறாரு, வசதேவம் முட்டுறாரு, திருநாள் வைக்கிறாரு, வலிக்கிறாரு, பார்க்கிறாரு. நைட்டு அவர் பார்த்துக்கிறாரா? நைட்டில் பட்டுக்கிறாரு. யார் அவரு? நைட்டில் தான் இருக்கிறாரு. கோயிலில் எங்கே போகிறான்னு தெரியல. சரி சரி. நைட்டு வாராரு. ஏதோ ஒன்று கேட்டால் பண்ணலாம். பாம்பு இருக்குதாங்க. இங்கே படுத்துறாரு. அதுதான் பட்டுருக்காரு. அந்த புத்துல பெரிய பாம்பு இருந்தீங்கன்னா அது இருந்தா நம்ம என்ன செய்ய போகுது? அது எடுக்கலாம். இல்லாமல் இருக்குமா புத்து? இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் 2-3 வாட்டி. அதுதான் புத்து இருக்குல்ல, அதுல இல்லாம எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன். அவர் பட்டுக்கிறாரு. அவர் ஒன்றும் செய்ய போறதில்ல. இந்த எல்லா அம்மாவா பாக்குறதுனால அந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்து. அப்ப நீங்க எதுவும் அது வேணாம், முயற்சி எதுவும் பண்ணல? வேணாம் முயற்சி இல்லை, வேணாம். சரி போங்க போங்க, நீங்க போங்க. வாங்க போங்க.
அப்படிதான் சும்மா அங்க இருக்க இங்க தாக்குமா இந்த படத்துக்கு வந்துட்டு சொல்லு நீ உன் வண்டி வர பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் எப்படி சொல்லலாம் சேட்டு சேட்டு ஜாஸ்தியாக வச்சிருக்கு ஒரு வெள்ளை ஓம் நமச்சிவாய. ஒரு வெள்ளை நாடுங்கிறத உனக்கு காட்டுவாங்க போறேன் அப்படி இருக்கிற சொல்ல நீ கதை நம்பியா நான் எங்க கதையா காட்டுவாங்க சரி போயிட்டு அப்போ ஒரு சாப்பாடு கொடு. ஓம் நமச்சிவாய. மகா இன்னொரு செட்டு கொடுத்துரு. சரியாச்சா இல்லையா மகானுக்கா? காய் நல்ல சரி நீ இருக்கிற வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது வரைக்கும் போட்டோம் பாத்தியா? வாங்க மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? ஒன்று. ஆ உடையாங்க கொடு. நீ யார் ஃபர்ஸ்ட்? நானா நீ யார் ஃபர்ஸ்ட்? நம்ம மந்திரிய நீ மந்திரியாவது முந்திரியாவது? மந்திரிய நீ வரும்போதெல்லாம் புடவை இப்ப ஜவுளி கடையை வச்சுக்கிறல்ல, ஜவுளி கடை போனேன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வரும்போதெல்லாம் புடவை கொடுக்கறதுக்கு வெத்தமா கொண்டு அனுப்பிக்கிறாங்க பாருங்க. குத்த அனுப்புவாங்க புடவை மொத்தமா குத்த அனுப்பிச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய கல்லா போட சொல்லிக்கிறாங்க கால் மேலே. போட்டுட்டுமா? அதெல்லாம் போடல, படி தங்க அனுப்பிக்கிறாங்க. ஆமா என்னவோ பண்றான். ஓ புடவெல்லாம் யாரும் கொடுக்கல. என்ன ஏமாத்துறாங்களா? ஏமாத்துறாங்க. வரும்போதெல்லாம் புடவை. முந்தானத்து கூட 4 நாளைக்கு முன்னே யார் போட்டா பிடிச்சி அனுப்பிடுங்க ஒரு பொம்பளை. 4 நாள் யார் போட்டா போச்சு? நீ தான் பிடிச்சா? இப்ப உங்க வீட்டுல இருந்து உன்னை ஈர்த்து வந்து போட்டா போச்சுங்கிறமா? எனக்கு நீ தான் பிடிக்கல. நான் புளியாமரத்தான் உட்காந்துனேன். யாருன்னா இப்ப கூப்பிட்டாங்களா? அங்க இருந்து பிடிச்சி புளியாமரத்தான் அடியாரமா உட்காந்துக்கிறா. போய் பாட்டு போன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம அது கிட்ட பேசிய கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் ஆகல. இதை போட்டா பிடிச்சி அமிச்சிட்டாங்களாம். தலையில பாரு கிளிப்பு பாரு. அங்க போய் வாங்கி போட்ட பிரிண்டிங் எங்கிட்டாங்க? அப்படி போய் இப்படி வாங்கி போ. அப்புறம் அப்படி சுத்தினே இருக்காத, கையில வச்சுங்கிற. என்னது போட்டா எதுக்கு தெரியல போட்டா? தயிர் சாதம் வாங்கி சாமியார்கள் கொடுக்குறது. சரி ஊருக்கு ஒன்று கொடுத்து போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. எதுனையா? ஒயிட் ரைஸா தயிர் சாதமா? கிட்டத்தட்ட யாரும் கூப்பிடுறதே கிடையாது. இதுவா வந்து போட்டால் நினைங்க என்ன போட்டா பூச்சி அங்க அமிச்சா சீமையில அமிச்சா அங்க அமிச்சா இங்க அமிச்சா புடவை கொடுன்றது போய் சொல்ல. நான் அப்ப நாங்க போய் சொல்றோமா? அந்த அம்மா மலை சுத்தி வந்தாங்களா? எந்த அம்மா மலை சுத்தி வந்தாங்க? அந்த மட்ராட்சி அவங்க அந்த புளியா மரத்தால உட்காந்து இருப்பாங்க. சேர் போட்டு நீ போய் பார்க்க தந்த பாட்டு போட்டு பிடிச்சி அனுப்புனாங்க. அம்மா கணக்கு தான். சரி உன்னை யார் பிடிக்குது? உன்னை யார் பிடிச்சது? ஏமா அவர் தான் ஏன் சோறு வாங்கி சொல்ல மாட்டேன். நீ அப்படிலாம் யாரும் நாங்க கேட்டதே கிடையாது. அப்படிலாம் நம்ம அதெல்லாம் கேட்டாங்க. சோறு வாங்கி தூண்ட மாட்டேன். போய் சாப்பிடுவோம். ஏன் நீங்க அதெல்லாம் போய் கேட்டுக்கிறீங்க? நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து. தயவுசெய்து காதல கேட்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க. கேட்காதீங்க காதல. ஆமா லட்சம் லட்சம் சொல்லிட்டேன். லட்சம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். வெக்கம் வந்துருச்சு. வெக்கம் வந்துருச்சு. காத்து சொன்னாங்க அந்த அம்மா. அப்ப அதே மாதிரி தான் வந்து என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? பல நேரத்தை புளியா மரத்தாண்ட உட்காந்துருப்பாங்க. பல்லா நேரத்தை புளியா மரத்தாண்ட அவங்கள போய் இன்னைக்கு சேர் போட்டு குனிங்கிறாங்க. பாட்டு போ நீ அனுப்புறாரு தான். யாரு? நானு. நீ அந்த அம்மா பல்லா நேரத்துல புளியா மரத்தாண்ட அம்மா சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பாத்துட்டு போங்க அப்படின்னு நான் அனுப்பிச்சேன். அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. 4 நாளைக்கு முன்னாடி வந்து போனாங்க. வேற என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்னும் 2 நாளைக்கு புடவை வரும் அவர்கிட்ட. புடவை வரும் 2 நாள்ல புடவை வருவேன். ஓ நீ வாங்கிக்கோ. ஓ அப்படின்னு சொன்னாங்களா? சரி. ஏன் வந்தீங்களே நீங்களே கையோட கொண்டு வர வேண்டியது தானே புடவை? நீங்க அவர்கிட்ட அனுப்புறீங்கன்னு கேட்க வேண்டியது தான். யாரு? நீங்க தான். உங்களுக்கு தான் அனுப்புவாங்களா அவங்க? ஏன் என்கிட்ட அனுப்புறாங்க? உங்களுக்கு தான் அனுப்பி தான் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ சொல்லிட்டு போய்க்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்கன்றதுக்காக நான் புடவை வாங்கி கொடுக்கணும். அப்பப்ப உனக்கு யார் போற வரவங்க யாரா சொல்லிட்டு போனாங்கன்னா அப்பப்ப உனக்கு புடவை வாங்கி கொடுக்கணும். என் பொண்டாட்டிக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் வாங்கி தரேன் புடவை. தெரியுமா உனக்கு? தாலி கட்டின பொண்டாட்டிக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் புடவை. பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரா அது? கடவுள அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு போத்து. அது வந்து அது சொல்லிட்டு போத்து. நான் சொல்ல அந்த வார்த்தை. அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு போத்து. சொல்லிட்டு போத்து. யாருக்கு? தண்ணி உனக்கு குத்துரு. என்னென்ன சோறு வேணும் உனக்கு?
இந்தாம்மா போமா போயிட்டோம்மா போமா போயிட்டோம். தண்ணி ஒன்று கூட எனக்கு வேற எது போயிட்டு ஆ இருக்குது சாப்பிட்டு எங்க போய்யா சாப்பிட்டு முடிச்ச பிறகு எடுத்துன்னு வந்து தரேன். ஒரு சாப்பாடு கொடுத்துரு. போயிட்டு வரட்டுமா? போய் வா. போய் வா, நீ போய் வா ஃபர்ஸ்ட். இன்னும் போல போட்டோ பிடிச்சிக்கிறியா மாமா? அதான் போஸ் கொடுத்துருக்குது. போறேன், இது வண்டி போனாதான் நான் போக முடியும். நடு ரோட்லயே நடக்கிறீங்க, ஓரமா நடக்க தெரியாதா? நடு ரோட்லயே நடக்கிறீங்க. தாத்தா நீ எல்லாம் நடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க மேல. இந்த பாரு இது மேல நட. நான் உன்கிட்ட தமாஸ்க்கு சொல்ல மெய்யால் தான் சொல்றேன். ஏன்னா யாருன்னா ரோட்ல வண்டி வந்து யாருன்னா வண்டிங்க டூ வீலர் எல்லாம் போகும்போது ஈச்சிட்டு போயிட்டோம்னா இது மேல காலை வச்சா அப்படி ஏறிடலாம் மேல. இதே மாதிரி வந்து போனா அதே இதுலயே போயிடலாம். நீ யாரும் இடிக்க மாட்டாங்க, வண்டி வராது முற்றத்துக்கு ஒண்ணு. சரி சரி எப்படிங்கிற மணி என்னாச்சு? 1:45. அப்பா கூட ஏற்றும் போடுறியா? சாப்பாடு ஏச நேரில் உடம்பு நல்லா இல்லாத நீ இங்கே உக்காரு. ஆமா நம்ம சாப்பாடு இருக்குது, எப்படி ஏற்றின்னு போக முடியும்? என்னால முடியாது. என்னால முடியாது. கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிடு. இப்ப சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கொடுக்காம எங்க எடுத்துன்னு விடுறது? கூட நானே வரேன்னு அப்படியே போடும். எப்படி போற? அப்படியே அப்ப உட்காரு வா. பஸ் ஸ்டாண்ட் காசு வாங்க. ஒன்றும் சாப்பாடு காலியா போனா ஃப்ரீ. ஒன்றும் தாங்கல உடம்பு. நீ ஏன் வந்த? வந்தேன்னா ஒரு விட மாட்டாரு, என்ன விட மாட்டாரு. சாப்பாடு நீங்க சாப்பிடவும் முடியாது. ஏன் முடியாது? சாப்பாடு செல்லாது. சாப்பாடு செல்லாதா? அறிவிச்சிட்டாங்களா அதுக்குள்ள? காலையிலிருந்து சும்மாவே இருக்கிறான். மொத்தம் இது கொடுத்தது அது ஒரு இளநீர். இளநீர் குடிச்சியா? குடிச்சிட்டு தான் போயிருக்கிறான். காலையில இருந்து சாப்பிடலையா? ஏன்? ஆறு கொடுக்குறாங்க. இப்பதான் கொடுக்குறேனே. சாப்பிட முடியாது. ஏன்? பசி அது அப்படியே திமித்து போச்சு. திமித்து போச்சா? நீ கொண்டு போய் விடு மெதுவா, நான் வீட்டுக்கு போடுறேன். நாளைக்கு அடைச்சிக்கிச்சு. நாளைக்கு கொண்டு போய் விட்டுமா? என்னத்த நாளை பாபா டைம் ஆகுது போலாம். பேசி அந்த சாமி படம் அதெல்லாம் எடுத்து முன்னாடி அந்தாண்ட சீட்ல முன்னாடி ஓட்டு, வண்டியில ஓட்டு. எப்படியோ வீட்டுக்கு போற மாதிரி. வண்டி விடுவியா? விடுவியா? ஒண்ணு வேணும். வண்டி விடுவியா? வண்டி விடுவியா? விட்டாக்கா யாரும் உட்கார முடியாது. இல்லையோ யாரும் உட்கார முடியாதுன்றியா? சரி போ, அந்தாண்ட உட்காரு போ. போ பசி ஆச்சு போச்சு. பசி ஆத்திச்சா? உட்காரு போ, போய் உட்காரு போ. நேரம் இல்லை. சாப்பாடு கொடுத்துட்டியா? இங்க சாப்பாடு கேள சாமியை கொடுத்தாரு வாங்கி சாப்பிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால்தான் உன்னை சாப்பிட சொன்னதுக்கு சாப்பிட்டேம்மா. எண்ணீர் மட்டும் சரி. காலையில இருந்து சும்மா இருக்கிறேன். காலையில இருந்து நீ ஏன் சும்மா இருக்கிற? நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? காலையில இருந்து டீ தான். அதை சாப்பிட்டா அப்புறம் எப்படி பசி எடுக்கும்? உட்காரு வா. இருக்காரா? நானும் பேசுறேன், அவரும் பேசுறாரா? செல்ல வந்துக்கிறாரா? உட்காரலாமா? இது நான் போய் கேட்டு வந்துடுறேன். தாத்தா வா தாத்தா, காமெடி எல்லாம் பண்ணி நிக்கிற தாத்தா. நீ வாங்கிக்கப்பா, பாப்பா ஒண்ணு வாங்கிக்கவா. ஒரு மாமா ஓரவா இல்ல, பஸ் வருது. ஒண்ணு வாங்கிக்கப்பா. எங்க விடுறத? பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பாடு கொடுத்துங்க. பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு குடிச்சுக்கிட்டே போயேன். குத்துக்கிட்டே போட்டா ஆளை கத்தின்னு தான் போறான். என்ன வேற என்ன தாத்தா விசேஷம்? காலையில இருந்து ஏன் சாப்பிடாம இருக்கிற? நீ ஏன் டீயை மட்டும் குடிச்சு உடம்பு ஏத்துற இது பண்ற? நீ போய் எங்கன்னா அந்த டீ குடிக்கிற காசு 10 ரூபாய் டீ குடிக்கிறியா? இன்னொரு 10 ரூபாய் போட்டுனா 2 இட்லி சாப்பிடலாம்ல. 2 இட்லி சாப்பிடலாம்ல. இன்னொரு 10 ரூபாய் போட்டா 4 தான் கொடுப்பான், 2 கொடுக்க மாட்டான். 4 தான் கொடுப்பானா? கொடுத்தா அப்படிலாம் கிடையாது. 2 இட்லி கொடுத்தா கொடுப்பானே. முடியாதா?
கூட்டம் அதிகம் எத்த பார்ப்போம் என்ன பார்ப்பணும். என்ன பண்றது, காலம் அப்படி இருக்கு. ஆமா வாங்கிக்க நைனா, வாங்கிக்க நைனா. வாங்கிட்டியா? எப்போ வாங்கினா? வாங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மாமா இல்ல அப்படியே கேளு கேளு. வாயை திறந்து நீ மாட்டு பத்துங்கத்த பார்த்தா பயம்தான் வந்துச்சு கொஞ்ச நேரத்துல. ஆணு பத்துங்கிற வெயில்ல கை கால்லாம் அசைவு இல்லாம. புருஸ்லி ஏன் இப்படி பண்ற? பகவான் பண்றார். ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் கை காலாவது ஆட்டி தூங்கு புருஸ்லி கொஞ்சம். என்ன ஆண் பத்துங்கறியா? இறங்கி வேகமா போய் பாக்குறவங்க புருஸ்லின்னு கூட்டு பிறகுதான் கொஞ்சம் இப்படி அசைஞ்ச பாரு, அப்பதான் திருப்தியான. நடக்க முடியுது இல்லையா? சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. புடிங்க போட போதுமாமா கேமராவா? அமைதியா சைலண்டா உட்காந்து வர. போகணுமா? போலாம். எங்க போலாம்? எங்கே போலாம்? சாப்பாடு கொடுக்கதான். டெய்லி வந்துடுறேன் என் கூட சாப்பாடு கொடுக்கறதுக்கு. காலையில வந்து வண்டியில உட்காந்துரு. அவர் சேர்க்கணுமா இதுலயும்? ஓ அதுவும் அவர் தான் சேர்க்கணுமா? டெய்லி வந்து வண்டியில உட்காந்துட்டு வச்சுக்க, அப்படியே போய் ஜாலியா சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? விட மாட்டாரா? ஏன் விட மாட்டாரா? ஏன் விட மாட்டார்? முந்தா நாள் வந்து நேரத்துக்கு தான் போனோம் வீட்டுக்கு. ஏன் கூட்டம் அதிகம். நீ ஏன் பௌர்ணமி டைம்ல வர? ஏன் தாத்தா பஸ் தான் கிடைக்காது? இப்படி வந்துருங்க, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு, இப்படி வந்துருங்க. பஸ் தான் கிடைக்காது. பஸ்ல கூட்டங்கிறதுன்னு தெரியும்ல பௌர்ணமி டைம்ல. நாம வந்தபோது எதுவும் கூட்டம் இல்லை. நீ வந்த போது எதுவும் இல்ல, போகும்போது வந்துருச்சு கூட்டம். அப்ப நீ தான் கூட்டம் வந்துக்கிற கூட்டத்தை. ஓம் நமச்சிவாய. வணக்கம் வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. வணக்கம். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அடிக்கிற வெயில்ல குளிருக்கு பெட்ஷீட் கேட்ட ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நமச்சிவாய. ஒரு சாப்பாடு கொடு, தயிர் சாதம். அப்புறம் ஒரு என்ன வேற என்ன விசேஷம் என்ன இருக்கா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க போய். ஏன் அழைச்சி போயிட்டீங்க? எல்லாம் இந்த பாவங்களை பற்றி தான் பெட்ஷீட் வாங்கி தரல, தார் பாய் வாங்கி தரல, கவலையா இருக்கிறீங்க. வாங்கி கொடுக்க முடியலையே நான் கவலையா இருக்கிறேன். ஆனா நான் குண்டாயினுக்கிறேன். மனுஷன் நல்ல மனுஷன். நாங்களாம் வேலை வெள்ளியாயிலே போவோம். உள்ளியானவங்களா வேணையா? தப்பு அது. எவ்வளோ ஒல்லியானவங்களா இருக்கிறாங்க. அவனை வேணான்றீங்க நீங்க. கண்ணனா? அவர் பேர் கண்ணன். அவர் பேர் அண்ணாமலை. அவர் பேர் அண்ணாமலை. அண்ணாமலை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அண்ணாமலை கூப்பிடுங்க. அண்ணாமலை சாமி, அண்ணாமலை சாமி, அண்ணாமலை சாமி. கோட்ல டவாலி வாசிடுங்க. அண்ணாமலை சாமி, அண்ணாமலை சாமின்னு கூப்பிடுறாரு பாருங்க. கேட்சா? கேக்குதா? யார் அவரு? அண்ணாமலை தாத்தா. அண்ணாமலை தாத்தா. வேட்டவலம் தாத்தா. நீங்க உங்க பேரு? என்ன பேரு? இளமாறு. இளமாறு. என்ன ஊர் நீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாரு அவரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு நான் சொல்றேன். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாரு. மாத்தி சொல்லி பார்க்கலான்ட்டு தான் சொன்னேன். போயிட்டு வாங்க. பாய் பாய் சாமி. வச்சுட்டு 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 போறோம். பண்ருட்டிக்கும் திருக்கோயில் இருக்கும். பாதியில் இருக்குது அந்த ஊர். பாதியில் இருக்குது அந்த ஊர். சரி ஊர் பெரிய
தேவலை பெரிய தேவலை. பெரிய தேவலை. எப்படி கரெக்டா சொன்ன பத்தியா நானு? பெரிய தேவலையில போனா வள்ளலார் கோயிலுக்கு போறதுக்கு அங்க தங்குவான். இப்படியே 40 வருஷம் அங்க இருந்துட்டான். அந்த மாதிரி பழக்கமானவர்கள் அங்க என்ன சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வரட்டுமா? அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் அருணாச்சலீஸ்வர ஊருகாவ நம்ப. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலீஸ்வராய நமக. வாங்க ஐயா. எடுத்துக்க. உனக்கு எல்லாமே செய்வாங்க. சரி அப்படிதான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு இடத்துல காட்டுனார். சுடுகாடு. சுடுகாடா? சுடுகாடு. செத்து போனவங்கள கொண்டு போய் புதைகிற இடம். அந்த இடத்துல தான் காட்டினாரா? அந்த இடத்துல லிங்கம் இருக்குது. ஓகே. அது என்ன காரணம்னு கேட்டான். ஜீவசமாதி. ஜீவசமாதி. ஆமா, ஜீவசமாதியில லிங்கம் வைப்பாங்க. அங்க வச்சிருக்கிறாங்க. குத்துட்டு வரட்டுமா? 2. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. 1 இந்த கது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. 2. ஓம் நம சிவாய. 7 அங்க இருக்காரு. பார்த்துக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 2. வாடா. ஓம் நம சிவாய. இந்தாடா. அதனா சாப்பிட்டா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. வாங்க. தாத்தா, யூ கண்டினியூ. நீ சொல்லு தாத்தா, பாதியில விட்டுற. உட்காந்து ராத்திரி சுடுகாட்டுல ஜீவசமாதியில லிங்கம். உட்காந்து லிங்கத்து மேல ஜீவசமாதி மேல கீழே சுடுகாட்டுல கீழே உட்காந்துங்கிறோம். என் தூக்கமா வரல. தனி ஆளு. தனி ஆளு? சுடுகாடு. செத்து போனவங்க போய் என்ன பண்ண போறாங்க நம்மள? சுடுகாட்டுலயே தனியா வாழ இருக்கிறதுன்னு சமாளிக்கணும். சமாளிக்கிறாங்களே இப்ப இன்னும் சில பேர் சமாளிக்கிறாங்களே. படுத்த தூக்கம் இல்ல. என்ன சொல்றேன்? 2 மணி ராத்திரி படுத்தேன், தூங்கிட்டேன். பரவாயில்லையே. இந்த சாமியார் என்ன பண்றாரு, அந்த காலத்துல 200 வருஷத்துக்கு முன்ன கதை இது. 200 years only. 200 வருஷத்துக்கு முன்னாடி. ரைட். அவர் ஒரு நிமிஷம் சாப்பாடு கொடுத்து வந்துமா? ரைட். முடியுமா? அது வயசுல நம்மளால முடியுமா? 200 வருஷத்துக்கு கதையை இப்ப என்கிட்ட சொல்லிங்கிறாரு. எத்தனை? 2 கொடு. போட்டு வாங்க ஐயா. வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்குதா? நமச்சிவாயண்ணா சாப்பிடணா? ஓம் நமச்சிவாய. அவர் வயசுல யாராலையும் முடியாது. நமச்சிவாய. தாத்தா, இங்கேயே கண்டினியூ பண்ணாத. பக்கத்து ஸ்டாப்பிங் இது, அங்கேயே குத்துடலாம். அப்புறம் கதை பாதியிலே போயிடும். ஆமாம், 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பி. அப்பதான் இருக்கும், நல்லா இருக்கும்.
என்ன எல்லாத்தையும் முடி. எல்லாத்தையும் முடிச்சிடறேன். போறவரெல்லாம் கூட்டு கொடுத்து காலி பண்ணிடலாமா? இப்பயா காலி பண்ணிடலாமா? காலி பண்ணிதான் அவன் வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போதில்லை. இல்லை போறவரெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துடலாமா? அது எப்படி? அது எப்படி? அப்படியா? மாமூல்காரனுக்கு தான் நீ கொடுக்கணும். மாமூல்காருக்கு தான் நான் கொடுக்கணும். அப்ப உனக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தெரியாத படம் போகணும். போட்டோம். சரி நைனா, சாட்சிப்படி நீ செய். சரி நைனா, அதான் முடியும். ஓகே நைனா. மச்சிவாயம். வாங்க ஐயா, வாங்க ஐயா. நைனா, உன் கடமையை நீ செய்ய. அதுதான் கடமை தான் செஞ்சுட்டு. எப்படி போனா நமக்கு என்ன? சரி நைனா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. வா நைனா. நமச்சிவாய். நமச்சிவா. 2 2 2 ஓம் அருணாச்சலேஸ்வராய. ஓம் நம சிவாய. என்னப்பா சாமியாரா? ஒரு சாப்பாடு கொடுத்துரு ஒரு சாப்பாடு கொடு. இவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. என்னண்ணா? உன் பேரு, அவரு பேரு, எல்லாரும் பேரு. ஓ, என்கிட்ட என் பேர் சொல்லுவாங்களா? உன் பேருன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? உனக்கு தெரிஞ்ச ஆளு என்கிட்ட வரும். எனக்கு தெரிஞ்ச ஆளு எப்படி உங்ககிட்ட வருவாங்க? அதெல்லாம் மேஜிக்கா? இப்ப நீ நான் பேசுறோம். ஆமா, நம்ம பேசுறோம். யாருன்னா கேட்டுன்னு இருப்பாங்க. யாரு தாத்தா போய் கேக்குறாங்க? என்ன யாரு கேக்குறாங்க பாரு. ஆமா, தாத்தாவும் நானும் பேசுறது யாரோ கேக்குறாங்களா? நீ வேற. யார் தாத்தா கேக்குறாங்க? இப்ப உனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு நான் வந்தேன்னா சொல்லுவாங்க. ஐயோ, என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் பேசுறது ஒட்டு கேக்குறாங்களா? கண்டிப்பா. உன் கதை இன்னும் இங்க 2-3 பேர் கதையும் என்கிட்ட வரும். வருமா? ஆனா பேர்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் போடாது. வாங்க 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 ஐயா, வாங்க. ஒயிட் ரைஸ் ஒன்று கூட வரட்டும். ஒயிட் ரைஸ் ஒன்று. தண்ணி ஒன்று கொடுத்துரு. ஏன் தாத்தா நம்ம பேசுறத விட்டு கேக்குறாங்க? கண்டிப்பா. யாரு மாமா அது? வருவங்க கேட்டுக்கினே போய் என்ன கேட்பாங்க. என்னடா அது பாரு. ஏன் சுத்தி யாருமே இல்லையா தாத்தா? யாரு கேட்பாங்க? இப்போ உனக்கு தெரியாது. வண்டியில போறதுல நாளைக்கு தான் தெரியும். எப்படி தாத்தா தெரியுது? சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? இன்னொரு வண்டியில நம்ம போறது கூட ஆமா. கண்டிப்பா சொல்லுவாங்க. வண்டியில போறது கூட தெரியுது. என்ன அது? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. திருவண்ணாமலையே தெரிஞ்சு போச்சு. திருவண்ணாமலையே தெரிஞ்சு போச்சா? ஐயோ, ஊர்லாம் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க பாரு, நம்ம தம்பி பாருங்க. இந்த வருவான் பாரு தம்பி. இந்த வருவாயிரா. இந்த வரான் பாரு ஒரு பையன். இந்த வரான் பாரு. வரானா? இந்த வரான் பாரு. இந்த வந்துட்டானா? இந்த வந்துட்டான் பாரு. பாத்தீங்களா? ஜம்புடா, ஜம்ப். வாடா ஜம்ப். செகண்ட் இங்கிலீஷ் நாய் கிடையாது அது. ஓஹோ, அவங்க வண்டி போற வேகத்துக்கு நீ போலாம். இதெல்லாம் ரொம்ப தானே. வாங்கி 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 வாங்கி. ஓ, அவ்வளவு வேகமா போவீங்களா நீங்க? இந்தாண்டவா, இந்தாண்டவா. அங்கதான் போடணுமா? சாப்பிட்றா. ஏய் வா, அப்பதான் தருவா. வா போடா. நீங்க சோம்பேறி. இப்போ நின்னுக்கிறாரு. போதுமா? போதுமா? சாப்பிட்டானா அவன்? கூட நான் போறப்ப பக்கத்துல போதும் போதும். அது டெய்லியும் போடணும். இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுற முடியும். பார்த்து குறைக்காது. வந்தவன குறைக்காது. 2 நாளைக்கே இருக்காங்க. நான் ஒண்ணே ஒன்று போறேன். கூப்பிட்டு கொடுங்க. அப்படிலாம் தெரியாம போட்டா வர வேண்டாம். அவரு கை கடிச்சு
வாங்கி தம்பிக்கு ஒன்று கொடுத்துரு. ஏய் சும்மா பாய் பாய்டா. ஓஹோ ரைட் தண்ணி ஒன்று கொடுத்துரு. வழி விட்டு விடு வண்டிய. தண்ணி மட்டும் ஒரு பாட்டில். பையனா பாத்தியா அந்த பையனா? யாரவா? ஒரு பையன் வந்தானே, தம்பி வருவான் பாருங்க. தண்ணியா வாங்கி. ஏன் தாத்தா ஏதோ சொல்ல வந்திய? 200 வருஷம் இது இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். பக்கத்துலேயே ஷாப்பிங் வந்துச்சு. ஓகே 200 வருஷத்துக்கு முன்னாடி நீ சுடுகாட்டாண்ட உட்காந்தியா? இப்போ அப்பத்தி கதை அது. அது 200 வருஷம் என்ன கதை? இந்த பையனா அவரு போன மாசம் கிரி அவன் செட்டு பசங்களே பாத்துக்குதுவா. இப்ப முந்தா நாள் என் தங்கச்சி பையன் வந்து இட்டுன்னு போனான். அது பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து வச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கினா அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி நடிக்குது. அது ஏன் என்ன ஒண்ணும் இல்ல, ஒரே பையன் தான், நல்லா படிச்சுக்குது, நல்லதான் ஒழுக்கமா எந்த பழக்கமும் கிடையாது. என்ன பண்றது? பையனை காணணும் அம்மா தேடுறாங்களே இந்த வயசுல. வராது என்ன பண்றது? பையனா தான் செய்யும். வாங்கம்மா நமச்சிவாய. பையனா தேடதான் செய்வாங்களாம். எவ்வளவு பெரிய வசனத்தை சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. பாட்டி இப்படி வா, பாட்டி இப்படி வாங்க. காமிச்சாங்களா போட்டோ உங்களுக்கு காமிச்சாங்களா? பாட்டி எங்க வா, அப்படியே கேமரால காமிக்கலாம், யாருன்னா பார்த்து சொல்லுவாங்க. ஓம் நமச்சிவாய. ஆமா இவரு நல்லா பாரு, யாருன்னா பார்த்த மாதிரி தானேங்கண்ணா. தாடி மீசை வச்சு பார்த்த மாதிரி. இங்க அம்மா பாட்டிம்மா வாங்க. பாட்டி அம்மா எத்தனை வேணும் ஐயா? எங்கேயோ நானும் பார்த்த மாதிரி தான் இது தாடி. அம்மா கொஞ்சம் இப்படி தாங்கி நடப்பாரா? நல்லா இருப்பாங்க. இல்லம்மா கொஞ்சம் தாங்கி தானே நடப்பாரான்னு கேக்குறேன். அதனாலதான் கேக்குறேம்மா. இப்ப டைரக்டர் இதே மாதிரி இல்ல, தாங்கி அவர் இல்ல அவரு. என்ன ஆச்சு? எதனால சண்டை? உழைக்க முடியல, சோம்பேறி. படிச்ச படிப்பு கொஞ்சம் வேலை செஞ்சு தாயை காப்பு சோறு போட முடியல, கஞ்சி ஊற்றி எடுத்து. என்ன படிச்சுக்கிறாரு? டிப்ளமோ ஆட்டோ மெக்கானிக் இன்ஜினியரிங். ஆட்டோ கார்டு அது இவ்வளவு ஒரு பொம்பளை படிக்க வச்ச தனிமையில் ஒரு ஆண் தலை இல்லாமல் நாங்கள் பிரிஞ்ச 3.5 வயசு குழந்தைல காப்பாற்ற மாட்டேன்ட்டான். அவங்க என்ன பிச்சை எடுத்துப்போம், பிள்ளைய நீ சாப்பிடுவோம் கட்டணும். நான் வரைக்கும் ஒரு பால்வெளியில் வேலை வாங்கி காப்பாற்றி வீடு வச்சு இவனை பார்த்துட்டோம், படிக்க வச்சுட்டோம், ஒரு இடத்தையும் வாங்கி உட்கார வச்சுட்டு பண்ண தேவைன். 3 மாதம் வேலை செய்ய மாட்டேன், 5 மாதம் வேலை செய்ய மாட்டேன். உடனே சோம்பேறி ஒரு தாயே அனாதை கழிச்சு வருது இந்த வயசுல. தப்புங்க. திருப்பி இட்டுன்னு வந்தாங்களே வீட்டுக்கு, இட்டுன்னு வந்தாங்க, நீங்களே மறுபடியும் விடன்ட்டாரா? ஆமாங்க, முந்தா நாளுங்க திங்கக்கிழமை தங்கச்சி பையன் வந்து இட்டுன்னு வந்தான். அவங்க அம்மா சீரியஸாக வாடான்னு இட்டுன்னு வந்தா கோலமா இருக்குது. இங்க இருந்து சட்டையே போடாம அந்த துண்டை போடுன்னு காவி துண்டான திருநெல்வேலி பண்ணிட்டு வரான். இவனு என் தங்கச்சி பையன் இட்டுன்னு வரான். கீழே இறங்க காலெல்லாம் ஒடிச்சுட்டு ஒண்ணு. சூப்பர். உங்க அம்மா வந்து பாரு அனுப்பிச்சிட்டியா? அதே மாதிரி திட்டிய நான் அனுப்பல, அவன் சொல்லி இட்டுன்னு வரான். அவன் இட்டுன்னு வரானா? தங்கச்சி பையன் அவனோட என் பையனோட சின்ன பையன் மிரட்டி இட்டுன்னு வரான். ஒரு 1/2 மணி நேரம் தான் உட்காந்துருந்தான். 2 யாருக்கு ஐயா? உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? உடம்பு தானே சரியில்ல? 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் போய் முடி வெட்டுற கடையில் போயிட்டு வாடான்னு இந்த பணம் கொடுத்தேன் பாருங்க, அதை வச்சு ஓட வச்சுருவேன். அந்த ஆசை தீர்வு பிள்ளைங்க பழகத்து அந்த சுத்தமாக ஏன் அந்த மாதிரி இல்லை. நான் இதே இந்த குளத்துக்கெல்லாம் வளர்த்தேன். அந்த பணத்தை வச்சு முதல்ல முடியும் நீ குடிடான்னு உடஞ்சிட்டு இதெல்லாம் இருக்குது. 12 ஊரில் பார்த்தேன். என் தங்கச்சி கொஞ்சம் சொல்லுவாங்க, 12 ஊர் மண்டபம் காலியாக இருக்கும், அவங்க கொஞ்சம் இருப்பான், அவங்களாம் சாப்பாடு குழந்தை கொடுப்பாங்க, அவங்களும் பார்வையிடு நெடுக்கு காட்டி இல்லை. அதுதான்மா நான் இப்போ கேமராவில் காமிச்சிக்கிறல, யாருன்னா நம்ம சாமியை பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா உங்களை கேமராவில் காமிச்சேன். அதான் காமிச்சிட்டேன். நம்ம சாமிங்க யாருன்னா பார்த்தாலும் சொல்லுவாங்க எத்தனை ஐயா வேணும் சொல்லுவாங்க. 12 கோயில் நித்யானந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி
அந்த கோயிலுக்கு பின்னாடி மண்டபம் இருக்கும். அங்க பத்துங்கிறாங்களான்னு போய் பாருங்க ஒரு வாட்டி. நீங்க என்ன கார் திருப்பி போவீங்களா? கார் திருப்பி போக மாட்டேன். ஏமா சரி பையன் இதோ அங்க ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. நான் இந்த பக்கம் இப்படி போய் கொடுக்குறோம் சாப்பாடு. ஆமா ஆமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இருந்தாலும் என் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோம்மா. இந்த அம்மா 88 நோட் பண்ணிக்க. அந்த அம்மா நோட் பண்ணிக்க. ஒன்று ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ் நாங்கள் யாரும் வச்சு போய் கொடுத்துருவோம். ஏன்னா என்ன என்ன ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ புலம்பி நிற்கிறா? பட் 500 ரூபா வாங்கிட்டு போனாங்க 6 மணிக்கு. இன்னும் வரல. என்னத்துக்கு 500 வாங்கி போனாங்க? எதுக்கு வாங்கிட்டு போனான்னு தெரியல. நீ தானே கொடுத்த? நான் கொடுக்கல, அவர்கிட்ட பாவம். இவர்கிட்டயா? அதுக்கு நான் கொடுக்குறேன். அதான் அவங்க 2 பேரும். பாட்டியம்மா சாப்பிட்டியாங்க? வாங்க வாங்க அங்க இங்க வா, சாப்பிட்டு போவா. சாப்பிட்டா உன் புள்ள கச்சிடுவார். வாங்க இங்க வாயா. தண்ணி ஒன்று கொடுத்துரு. இந்தா தண்ணி குடிச்சிட்டு போ. அது வேணா குடிக்கிறீங்களா? குடிக்கிறேன். போயிட்டு கச்சிடுவார் போ. நீங்க உங்க வாயில சொல்லிட்டீங்கல்ல, என்னை எடுத்து போறதுக்கு அதை பத்தி நிறைவேற்றுங்க எல்லாம் போடுங்க. பாத்தியா வீட்டுக்கு வீடு ஏதோ ஒரு கஷ்டம். அவங்க பிள்ளை வந்து படிக்க வச்சாங்களாம். ஒடியாந்துட்டானா எங்க சாமியாரா வேலை செய்ய மாட்டேன்னு. பாத்தீங்களா என்ன காரணம்னு தெரியல. எந்த வேலைக்கு போனாலும் செய்ய மாட்டானா. சாமியாரா தான் வரணும்னு வரானா. இழுத்துன்னு வந்து கொடுத்து உறுதி அவனை. அந்த அம்மா அழுவுது. ஒரே பிள்ளை எனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக அவன் வேணும். கொல்லி போட்ட கணக்கு மாற்ற முடியாது. மாட முடியாதா? நான் தாத்தா சொல்றேன். இப்பத்திலேயே போட்டாச்சு. எப்ப போட்டாச்சு? கர்ப்பம் கர்ப்பத்திலே போட்டாச்சா? இப்படிதான் 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 இருக்கும்னு. சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். நமச்சிவாய. இப்ப சொல்லு தாத்தா. 200 வருஷம் என்ன ஆச்சு? கோயில் கட்டியாச்சு. 1 மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் ஆச்சு. இல்ல நீ அந்த சமாதியில பத்துல இருந்த நீ அதான் அந்த இடத்துல ஒரே மாசத்துல கோயில் கட்டியாச்சு. என்ன வச்சு என்னடா சொல்ற சாமி? உன்னை உட்கார வச்சு சமாதி ஆண்டா கோயில் கட்டிட்டாங்களா? வருமானம் அதிகம். நான் உட்காந்துடுவேன். நீ உட்காந்தோடனே வருமானம் வந்துச்சு. கோயில் கட்டப்படணும்னு யாரும் கூட்டாங்க உங்ககிட்ட. அந்த லிங்கம் இருந்துச்சு. அதுக்கு மேல ஜீவ சமாதி இருந்துச்சு. நீ உட்காந்த உடனே உன்னை வச்சு கோயில் பிளான் பண்ணிட்டாங்க. ரைட்டு விடு. அப்புறம் என்னாச்சு? தாசி சாராய குடிக்காரன் குடுத்துட்டு துன்மார்க்கமான ஆள் அந்த கோயில் வர ஆரம்பிச்சோம். தாசி சாராய குடிக்காரன் துர்மார்க்கமான ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. உள்ள கோயில் உள்ள நான் இருக்கிறேன். நீ இருக்கிற. பார்த்தவன் கோயில பார்த்தவன் கமல் போகணும். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் இரு. சாப்பாடு கொடுத்துறேன். தாத்தா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? கொடுத்தாதான் சாப்பிடுவாடா. என்ன தாத்தா அநியாயமா இருக்குது. சாப்பாடு உங்ககிட்ட இருக்குது. என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறேன். பாட்டு கேளுங்க. பாட்டு கேளுங்க. எங்க ஒரு பாட்டு இல்லை. என்ன பாட்டு? எங்க ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு. பாட்டா? சரி. என்ன தாத்தா? சாப்பிடல கொடு எனக்கு அப்படின்னு கேளலாம். ஏன் தாத்தா கேட்க மாட்டேற? போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எத்தனை வேணும் ஐயா? ஒண்ணா? ஒன்று கொடுத்து. ஒரு நாள் என் கூட தாத்தா வந்தாருன்னா எல்லா சமையலும் தித்திட்டு வர பொழுது நான் சாப்பிடல சாப்பாடு குழுன்னு கேளாம். அதை கேட்க மாட்டேன்ற நீ. சாப்பிட்டியான்னு கேட்டா அப்படின்றாரு. ஆமா தானே தாத்தா? சாரு ஒன்று கொடுத்துரு. ஒன்று கொடுத்துரு. ஐயா இது என்ன சாமி பாட்டா? சரி சரி. எல்லாமே எங்க ஊர் பாட்டு தான். என்ன ஊர் உங்களுது? கன்னியாகுமரி நாகர்கோவில். நாகர்கோவில் கன்னியாகுமரி. சரி சரி. அதே பாட்டு தான். நான் இப்போ 2 நாள் இருந்துட்டு அப்படி கிளம்பிடுவேன் ஊருக்கு. சரி. அது இது ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறீங்க என்கிட்ட கேட்க சொல்லி கேட்டுக்க சொல்லி. இல்ல நீங்க வச்சுக்கோங்க. சரி சரி. உங்களுக்கு தான் கூட. சரி சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். சாப்பிடுங்க. சாப்பிடுப்போம். போயிட்டுங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி. தாத்தா உன்னை வச்சு கோயில் கட்டிட்டாங்க. அப்புறம் கட்டி ஒரு வேலை எல்லாம் ஆச்சு.
இந்த எல்லாம் துன்மார்காலெல்லாம் வந்தது இல்லைவா, வந்தவன் பார்த்துட்டு கம்முனுள்ளே போகணும். தான் போனோம். சாராய குடிக்காரன் என்ன கேட்டான், என்ன கேட்டான், உள்ள என்னடா வேலை உக்கால ஓடி. உன்னையா என்ன பாரா, உள்ள என்னடா வேலை உனக்கு உக்கால ஓடி போடா, எங்க இருந்து எங்கடா வந்து இருக்கிற அப்படி சொன்னான். அவனை என்ன பண்ண முடியும், என்ன பண்ண, கம்முன்னு இருந்துட்டு சக்கரை ஆலை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மெயினான ஆள் ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட. ஐயா இந்த மாதிரி அவன் கேட்டான், இன்னைய நாள்ல இருந்து இந்த இடத்துல இருக்க முடியாது. நானு என்ன கேட்டான் இந்த மாதிரி வார்த்தை, இருக்க முடியாது எடுத்துக்க இந்த சாவிய பாத்துக்க, இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டோம். ஒரு சுடுகாட்டுல ஒரு ஜீவ சமாதி, அந்த சமாதி ஆண்டு நீ இப்போ உட்காந்து அதை ஒரு கோயிலா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத கோயிலா கட்டின பிறகு எல்லாரும் வர ஆரம்பிச்சு டேய் நீ யாராங்க உட்கார்றதுக்கு வெளில போடான்ட்டாங்க. புரியுதா? அந்த வார்த்தை கேட்கலாமா? சுடுகாட்டா இருந்துச்சு அது, அதுல போய் நான் உட்காந்து நான் என்னால தானே கோயில் ஆச்சு. அப்படி என்ன கோயில் ஆன உடனே நீ வந்த உடனே என்ன கோயில் விட்டு துரத்தலாமா? இது நியாயமா? தர்மமா? அதுதான் இது கலியுகம். அப்படிதான் நடக்கும் இது. புரியுதா? இது கலியுகம். அப்புறம் பார்த்தேன் சாவியை கொடுத்துட்டு ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்துட்டு பேசலாமா? சாவியை கொடுத்துட்டு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வந்துட்டாங்க இல்ல சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேன், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஒண்ணு போதுமா? ஆமா சாமி. ஓம் நமச்சிவாய. ஐயா நீங்க ஒரு தூரமாவே அங்க மறைக்கிறது வேணும்னா வந்த ஆமா 2 எடுத்து வச்சுக்கோ. எத்தனை வேணும்? 2 கொடு. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. 2 கொடு. 1 ஓம் நமச்சிவாய. 2 இங்க எந்த டீ கடைக்காரங்களா இருப்பாங்க மாமா? அந்த தாத்தாக்கு தான் சோடா கடை டீ கடை ரெண்டுமே தெரியல, பார்க்கலாம் இரு. ஓம் நமச்சிவாய பார்க்கலாம் இரு. 2 இந்த பக்கம் லைனுக்கு வந்துருந்தீங்கன்னா நல்ல கட்ட லைனா கொஞ்சம் சொல்லுங்க, கட்டை பிரிச்சுடுங்க போய். என்னது இது ஆப்ரேஷன்னா கேம்ப் சொல்லுங்க. கேம்பை கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக. 1 ஒயிட் ரைஸ். தாத்தா மாமூலா? மாமூல் மாமூல் இன்னும் பற்றாங்க. நீ தானே சொல்லுவ மாமூல், நான் சொல்லுவேண்ணா. ஒரு சாப்பாடு என்ன ஊர் நைனா நீ? இறையூர். என்ன வந்திருக்கீங்க? சாமியாரா இல்லாமண்ணா? யார் சொன்னது திருவண்ணாமலை போனா சாமியாரா இல்லைன்னா? இல்லை நான் இந்த 6-7 மாதமா வந்து இன்னைக்கு ஒரு பஞ்சனுக்கு போயிருந்தேன். அதனால சட்டையை வச்சுட்டு ஊருக்கு போவாங்க. ஓ ஃபங்க்ஷனுக்கு போனியா? பாதி சாமியார் பாதி சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இல்லை, சாமியார் சொந்தக்காரங்க வீட்டை ஆயிடுச்சு. அங்கே துணி போடுங்க. என்னத்துக்கு வந்துட்ட? வீட்டில் திட்டலையா? யார் வீட்டுக்கு வந்து போனேன்னு திட்டலையா? அதெல்லாம் சேர்க்கல. நீ சின்ன வயசுல சேர்க்காம துரத்தினா உன்னை நீங்க சேர்த்துருப்பாங்க. போயிட்டு வா தாத்தா, போயிட்டு வா. 1 கொடு. எனக்கு 2 எக்ஸல் இருக்கு. நானும் இப்போ ஜரிக்கன் எல்லாம் வைக்கிறேன். என்ன பண்றது? யாரு? பார்க்காதீங்க சாமி, போங்க. என்ன சொல்லுங்க, உங்களை தான் சொல்றேன். எத்தனைமா வேணும்? உண்டா? எப்படி வேணும்? 2 கொடுத்து. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சாமி, சண்டை போட்டுக்கிறீங்களே அதான் என்னன்னு கேட்டேன். இருக்கணும் வாங்குறேன், நல்லா இல்லணும். எத்தனை? 1 1
வா 2 குத்துறாரு. ஏன் லைன்ல நிற்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் லாஸ்ட்ல ஆள் மேலே யார் ஏறி போச்சு. ஆள் மேலே யார் ஏறி போருக்குது காலி ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் அதெல்லாம் போய் பார்க்கலாமா? ஆனால் ஆகட்டும். அப்போ நான் கட்சியாக தான் குத்துருவோம். இன்னொன்று குத்துரு. தலை சூடாகுது. ஓம் நமச்சிவாய். தாத்தா எத்தனை? 1. 2 கூட இல்லைன்னா 1 கூட போகும். கண்டிஷன் தான். 1. இந்தா நைனா எத்தனை? 1. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எத்தனை உங்களுக்கு? 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. நான் ஒரு மணியா இங்கே தான் இருக்கும். கண்ணு தெரியாத இருக்கிறாருல்ல, அவங்க வீட்டில் இருக்கிறீங்களா? சரி. அவர் ஷோ வாங்கிட்டு கொடுப்பேன். வாங்கி நமச்சிவாய. எத்தனை உங்களுக்கு? 2. ரெண்டா? நமச்சிவாய. சுண்ணம்பலம் குருவம்பலம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. சாப்பாடு வரல சாமி. ஏன் வரல சாமி? ஏன் சாமி வரல? காலைல அந்த காலில் இடிச்சானே இன்னுமா அந்த சாபத்தை தீக்கல? ஏன்னா ஏன் சாமி காலில் இடிச்சுட்டு போனே இன்னுமா உன்னுடைய கோபத்தை அடக்கல? ₹200 கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்காவது கொஞ்சம் கோபத்தை குறைக்கலாம்ல? ஏன் சாமி காலில் இடிச்சிட்டு ஒரு ₹200 கொடுத்தானே அதுக்காவது கொஞ்சம் கோபத்தை குறைக்கலாம்ல? எவ்வளவு பேர் தான் பின்ன எவ்வளவு பெரிய பெரிய பிள்ளைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு 1000 கொடுத்துருந்தா இவ்வளோ சேதாரம் ஆயிருக்காது. 2 கொடு. இல்ல உண்மைதானேண்ணா? அப்படியே ஒரு 1000 கொடுத்துருந்தா இவ்வளோ சேதாரம் நடந்திருக்கா தானே? போயிட்டு வாங்க. 1 கொடுத்துரு. ஒரு நாளைக்கு அந்த ₹100 வாங்கி பாரு. வாங்கிட்டு கொடுத்துரு. ஒரே ஒரு வாட்டி வாங்கி திருப்பி கொடுத்துட்டுனா கொடுத்துரு. அப்புறம் பாரு என்ன சொல்றான்னு வருதப்பா. ₹1,00,000 வாங்கிட்டேன்னு வரு. கேரண்டியா? கேரண்டி. தாத்தா தாத்தா இரு தாத்தா. வெயில் தலை உச்சியில வந்து அந்த கோபத்தோட இங்க வந்தான். சாவி கொடுத்துட்டு இங்க இருக்க மாட்டான் அப்படின்ட்டு வந்தேன் பாரு. அந்த கோபத்தோட திருவண்ணாமலைக்கு வந்த. திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டான். அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆச்சு? சாப்பாடு எங்க சாப்பிடுறான்னு போட்டான் திட்டம். சாப்பாடு எங்க சாப்பிடுதான் திட்டம் போட்டியா? திட்டம் போட்டான். சாது மோட்டம்னு ஒண்ணு அந்த நாள்ல இருந்தது. ஆமா காந்தி சிலைக்கு பின்னாடி வயசான ஆள் அது மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு. ஓகே ஐயா எங்கெங்கே போய் லோடு போட்டு சுத்திட்டு வந்தேன். சாப்பாடு பசிக்கு கொடுக்கணும், படுக்க இடம் விடணும், நீ மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரி. 1 மாசம் அங்க தங்கி இருந்தான். அவர் என்ன பண்ணாரு சாமியாரு? வாங்கிக்கங்க எல்லாரும் வாங்கிக்கங்க ஐயா. குடும்பமா டே தம்பி குடுறா. டே 1 2 கேட்டு குடுறா. தாத்தா இரு தாத்தா 1 நிமிஷம்.
போயிட்டு வரேண்ணா போயிட்டு வாங்க ஃபோன் ஒன்று இருக்கு 2 மாசம் அங்க இருந்தேன்னா எங்கண்ணா அதான் வந்துட்ட திருவண்ணாமலைக்கு அப்புறம் அங்க மடத்துல இருந்த சாது மடத்துல அங்க தங்க வேண்டியது அப்படியே சாப்பிட்டுக்கின்னு அங்கேயே அப்படி இருந்துட்டான். சரி 2 மாசத்துக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணாரு சாமியாரு, ஐயா நீ சும்மா இருக்கிறத விட எனக்கு ஒரு வேலை செய்கிறியான்னாரு. என்ன வயசு இருக்கும் அப்ப? எல்லாம் ஒரு 40 இருக்கும். 40 வயசு கரெக்டா தான் கேட்டுக்கிறாரு. அப்புறம் சும்மா இருக்கிறத நான் செய்யறேன் அப்படின்னா அண்ணாமலையாருக்கு பால் கொண்டு கொடு. அண்ணாமலையார் கோயிலுக்கு ஆமா பால் திரும்ப கொடுன்னு நிக்கிறாங்க. காலையில சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்துடு. நீங்க பரவாயில்லையா தாத்தா? தேவைப்பட்டது நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லையா அப்படின்னாரு. சரி அப்படியே செய்யறோம் அப்படின்னு பால் மணி 4 காலையில குண்டு சொம்பு பேசிருக்கோம். பின்னாடி ஒரு நிமிஷம் மணி 4 குண்டு சொம்பு அம்மா பெருசு அதுல இருந்து விட்டுக்கிறேன். பின்னாடி ஆள் வராங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி ஆளு வண்டி பார்த்து ஓடியாரு. ஏமா சாப்பிட்டியா? வா ஏன் ஓடியார கண்ணாடி பார்த்துட்டு இப்ப ரிவர்ஸ் வரேன் நான். அதான் நான் சரி பின்னாடி குழந்தைங்களை ஆசிரமத்துல சேர்த்துட்டா நீங்க ரோட்ல இருக்கலாம்ல. வெயில் நான் உன்னை 1 மாசமா பாத்துனுக்கிறேன். அடிக்கடி சாப்பாடு வாங்கிக்க. ஏன்னா வெயில் அதிகமா இருக்குது. பிள்ளைங்க 2 பேரை வச்சு ரோட்லயே இருக்கிறீங்களே நீங்க. என்ன ஊர் நீங்க? கோயம்புத்தூர். என்ன இது வீடு வாசல் இல்லையா? குழந்தைங்களை ஆசிரமம் சேர்த்துட்டீங்க. ஏன்னா ஒரு சின்ன போங்கம்மா. நான் என்னம்மா சொல்றது? அவர் உங்க வீட்டுக்காரா? 2 இன்னொன்னு என்ன பண்றது? பச்சை பிள்ளையாகுது 2. இந்த மாதிரி ஆளுக்கு அவரு தான். ஆமாண்ணே நான் வரேன். என்னையே காப்பீட்டு பண்ணிட்டாரு. இந்த வரேன் ஒரே நிமிஷம் வரேன். ஓகே எத்தனை வேணும்? 3 பேர் சொன்னேன். அவங்க 2 பேரும் தானே உட்காந்துக்கிறான் சொல்லிட்டு எதுவும் நடக்க முடியாது. ஹேண்டிகேப் அவங்களும். யார் 2 பேரும் நடக்க ஹேண்டிகேப்பா? ஆமா அதனால நாங்கள் நடக்க வேண்டி தான் போயிடுச்சு. அவர் வந்து சரியில்லாத ஆளு. சொல்றது புரியுதுங்களா? பக்கத்துல இருக்கிறவர் கட்டாக்குறாரா? அவரு ஒன்றும் இல்லையா? அவர் அந்த மாதிரிலாம் நான் தனியானா உட்காந்து அங்கே உட்கார விட மாட்டாங்க. ஒரு பக்கமாக வந்தீங்களா நீங்கள் போனால் அங்கே போனால் அங்கே வாழ்ந்தாங்க. இங்கே உட்காந்து வேலை இருக்கான். அந்த அவன் ஆபத்து தான். குடிகாரங்க பக்கத்துல உட்காந்தா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் உனக்கு. சண்டைக்கு வந்தாலும் அதை பத்தி பரவாயில்ல. குடிகாரங்க பக்கத்துல உட்காராதான்றாரு. குணம் சரியா இருக்கணும் ஐயா. சரிங்க சாமி. தாத்தா நீ மட்டும் தனியாயிரும். தனியாக தான் நானும் தான் இருந்தேன். இது உட்காந்துட்டேன். அப்புறம் வாசம் போயா கோவக்கார அவரு. சரி சாமி. போயிட்டு ஐயா வருங்க ஐயா. போயிட்டாங்க ஐயா போயிட்டாங்க. சரிங்க ஐயா. அவரு சொல்றாரு நான் சொல்லல. அவர் சொல்றாரு அண்ணாமலையார் சொல்றாரு. சரி நீ மட்டும் தனியாக வந்தா சாப்பிட்டு உட்காந்துறான். சரி சாமி. அதான் அன்றைக்கே ஆண்டிகை வண்டியெல்லாம் சரி சரி போயிட்டாங்க. தாத்தா சொன்னால ஒரு நியாயம் இருக்கும். அது இல்ல அந்த ஆள் சரி கிடையாது அப்படின்றீங்களா? தெரியும் எனக்கு. அதனால தான். சரி நீட்டா அது ஒரு இது கொடுத்தாரு கழுவி. இந்தாண்டு ஒரு பெரிய சொம்பு இரு ஒரு நிமிஷம் குண்டு சொம்பு 4 மணி. நம்ம அடுத்த ஸ்டாப்பிங்ல சாப்பாடு கொடுத்துருவான். நீ இப்பதான் கொஞ்சம் கோவத்துல இருக்கிற. கொஞ்சம் கூல் ஆகு. செம்ம காட்டு போகுது. பனி வந்து காலையில ஆனா பெய்யுது. வெயில் இவனா சுடுகாட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுறா.
நான் நைனா வா 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 சாப்பாடு வாங்கி வா வா. ஒன்றா ரெண்டாயா எத்தனை வேணும்? 2. நான் தலையை மட்டும் இல்லை நீங்கள் இருன்னு சொன்ன மாதிரி இருந்தால் சொன்னேன் தானா வச்சுண்ணா நமக்கு ஆமாம் கேட்டேங்க. பயங்கரமான கோவக்கார் பொழுது அண்ணாமலை தாத்தா. தாத்தா கொண்டு என் தாத்தா பயங்கரமான கோவக்கார் தான் பொழுது நீ. தாத்தா முன்ன கேட்கறது தப்பா? ரைட்டு. சரியான விஷயத்துக்கு கோவப்பட்டே ஆகணும். புரியுதா இல்லையா? சரியான விஷயம்னா அதுக்கு கோவப்பட்டே ஆகணும். புரியுதா? அது யாரா இருந்தாலும் சரி. இவரையே எதிர்த்தாள் பார்த்து அப்புறம் மத்தவங்களாம் என்ன? அண்ணாமலையரே எத்தாள் இல்லையா? இல்லை சாம்பல். போயிட்டான். எத்தனை வேணும்? 2. அவர் வேணான்ட்டார். நமச்சிவாயம் போயிட்டு வாங்க. 10 கே போட்டு போறீங்க. போட்டுற போறீங்க. சாமியை குட்டாமிச்சாச்சு. குட்டாமிச்சிட்டேன் உங்களுக்கு. 4 மணி. சரி. குண்டு சொம்பு ஸ்டார்ட் பண்ணு. 2 அதை கழி நீட்டாக அதில் தோலில் போட்டுக்கின்னு குண்டு சொம்பு இந்த பக்கம் ஒன்று பின்னால ஒரு சொம்பு அப்படியே கட்டி கோயிலுக்கு அண்ணாமலையார் கோயிலுக்கு எத்து முறை பால் தோலில் தூக்கின்னு போகிறேன். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியா? 40 வருஷத்துக்கு. அது 40 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையார் கோயிலுக்கு சொம்பு பால் எத்து முறை நான் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. ரைட். கூட்டம் அதிகமா இருக்குது உள்ள. நான் போற வேகத்துல எல்லாம் ஒதுங்கினாங்க. சரின்னு இப்படியே குடுத்துக்கின்னு வந்தேன். அது எவ்வளவு நாள் குடுத்துருப்பேன்? ஒரு 2 மாசம் குடுத்துக்கிட்டே வந்தேன். இவரு சோதனையோ யாரு சோதனையோ எனக்கு தெரியாது. கொடுத்துட்டு அந்த தொங்கல் இருக்கிறது கீழே இறக்கிதான் வைக்கணும். தோல் இருக்கிறத கீழே 2 சொம்பையும் இறக்கி வச்ச மாதிரி இப்படி ஒருத்தன் ஒதுங்கணும். குண்டு சொம்புல கால் போட்டுது. கால் சேர்த்துட்டு கீழே சிந்தி போச்சு. அட கடவுளே, என்ன தாத்தா சொல்ற? அந்த மாதிரி. ஆமா, ஒரு நிமிஷம். குண்டு சொம்புல கால் பட்டது, பால் சதுரி கீழே விழுந்தது, சிந்தி ஓடுது. ஆஃப்டர் த பிரேக் சாப்பாடு கொடுத்துடலாம். என்ன இன்னொருத்தர் இருந்தாரேனா? போய் தள்ளி இருக்கும். ஒண்ணு போதுமா? போயிட்டோம். நமச்சிவாய். போய் சாப்பிடு போ. அங்க அட்டுமா? சரி. தாத்தா இந்த கதையை இதோட விடு. இப்ப போய் அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு இன்னும் 2-3 இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டோன்னே அப்ப நம்ம வந்து பிரேக் இல்லாம பேசின்னு போலாம். விளம்பரம் இல்லாம கதையை சொல்லலாம். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். குண்டு சொம்புல கால் பட்டது அதோட நிறுத்து. ஆமா, இதோ வந்துச்சு பாரு. அங்க சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் இந்த கால் செதறி தண்ணி செதறதுன்றதுக்குள்ள இன்னொரு ஸ்டாப்பிங் வந்துடும். அதனால நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். இப்ப சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க. பேர் சாப்பிடாம அவரு புதுசா கட்டிட்டு அப்பா கரெக்டா டைம் சொல்லுவான். நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாமாம்மா? தாத்தா நீ உட்காந்து பார்த்து தானே வர கூட? நம்ம எங்கன்னா வண்டி விட்டுட்டு எங்கன்னா உட்காந்துமா? என்ன பண்ண வரோம்? அங்கங்க கீழே இறங்கி கூப்பிட்டுன்னு வரோம். இத்தனை மணிக்கு ஏன் வரேன்னு கேக்குறாரு. இத்தனை மணிக்கு ஏன் வர லேட்டு? ஏன் லேட்டுன்னு கேக்குறாரு. என்ன சொல்லலாம் அதுக்கு? குடுக்கறத நிறுத்தணும். குடுக்கறது தப்பு தானே. குடுக்கறத நிறுத்தணும். ஒரே வாரத்துல மிஸ்டர் பெரிய எடுத்துட்டே இருக்கும். இவர் ஒரு ஆளு தானே நேரா கொண்டாந்து கொடுங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்களே.
இருக்கு. எத்தனை வேணும்? ஐயா, நீங்களே உங்களுக்கு எத்தனை வேணுமோ வாங்கிக்க. சாப்பாடு வந்துச்சுன்னு வீண் பண்ணாதீங்க. அண்ணாண்ட சாப்பாடு வரலன்றாங்க, அதனால தான் ஒன்று கொடுத்துரு. சாமியார்களுக்கு 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 சிவாய நமக. நைனா என்ன நைனா இவங்க இப்படி கேக்குறாங்களே, என் கூட கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் சாப்பாடு கொடுக்க வந்தியா? பார்த்துன்னு வரியா எல்லாத்தையும்? இவங்க கேக்குறாங்களே என்ன அன்பு இல்லை. நான் இல்ல அன்பு அன்பு இல்ல. பசிக்கு இவ்வளவு கொடுக்குறாங்கன்ற ஒரு அன்பு இருக்கணும். இல்ல என்ன பண்ற? என் மேல மனுஷன் கஷ்டப்பட்டாலும் படு. சிறு தொண்டன் ஒருத்தன், சிறு தொண்டன் 1000 பேருக்கு சாப்பாடு போடணும் வந்தான் 3 வேளை. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 1000 பேர் சாப்பிட்டுன்னு வந்தோம். அதாவது நாரதர் என்ன பண்ணாரு, இவனை கலகம் பண்ணி எதனா ஒண்ணு கெடுக்கணும்னு சிவபெருமான் கிட்ட போய் 1000 பேருக்கு போடுறான் சாப்பாடு. வாசமா நீ ஜீவராசிகளையும் சாப்பாடு போடுறன்னு நீ சொல்றிய, ஒன்னை விட அவன் பெரியவனா நீ பெரியவனா, அங்க போய் பாரு வேலையிட்டான். சரி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வா வா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சாப்பாடு காலைல இருந்து வரல, நான் என்ன பண்றது பாட்டியே? நான் என்ன பண்றது? காலைல இருந்து வரலன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு? வா நைனா வா வா. நான் என்ன பண்றது? காலைல இருந்து வரல நான் சொல்லு. பிறந்ததுல இருந்தே பட்னியாக்கிறியா? பௌர்ணமில இருந்து பட்னியாக்கிற? சரி, பௌர்ணமில இருந்து பட்னியா இருந்தா இன்னையோட 3 நாள் ஆகுது. 3 நாளா அவர் பாவம் பச்சை தண்ணி கூட குடிக்கலையா? தண்ணி வருமா அங்க அந்த தண்ணி மட்டும் தான் குச்சியா? அட கடவுளே. கொண்டாந்து குடுக்குறிய உனக்கு என்ன லாபம்? இல்லை நானேண்ணா பேரு தான் உடம்பு என்ன ஆகும்? கண்டிப்பா நைனா கண்டிப்பா நைனா. இதே மாதிரி கட்டி கட்டி சாவறதுக்குறியா? நான் பண்றது இருக்கிற நீ அவன் போக வேண்டியதுன்னா, நான் பண்றது வாங்கன்னு போக வேண்டியதுன்னா பேசி என்ன நான் பண்றது எம்மா பண்றது? எல்லாரையும் நான் சமாளிச்சுன்னு வரேன். நான் டெய்லியும் ரத்த ஓட்டத்துல வண்டி ஓடுது. கொஞ்ச நாள் போனா என்ன ஆகும்? உனக்கு யாருன்னா பாப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க நைனா. உடம்பு கேட்டுடும் நைனா. நீயே பாக்குறல அப்படியே உட்காந்துக்கிற பொம்பளைங்கள்லாம் அதுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் படுத்துதுங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதை பெட்டது விட்டுடு. எப்படி நான் என்ன விட்டுற முடியும்? இவ்வளவு பேர் தம்பி சாப்பிடுறாங்க நைனா. யாரோ ஒரு 4 பேர் கெட்டவனுக்காக 40 பேர் நல்லா உங்களை விட்டுற முடியுமா? இப்ப நீ சாப்பாடு இல்லைன்னு பசியா வர நைனா, உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் வரணுமா இல்லையா? உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் வரணுமா இல்லையா? யாரோ 2 பேர் 4 பேர் பண்ற தப்புக்காக நம்ம வந்து பண்றோம் தெரியுமா? சரியானபடி வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டா கொடு. நேர்மறை பேசுறனால போயினே இருக்கும். அப்படி வச்சுக்க. அதான் தெரியல உனக்கு. ஒன்னே மாணவரியா பேசத்தான் வச்சுக்கோம். அத்தை குடுக்கல பொழுத ஓடி போய் நீ எத்தையும் கேட்கலாம். ஆமா, அவளே போடான்னு சொல்லுது. வாங்குற ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பு. மனசாட்சி இல்லாம நேர்மறை பேசுறவங்கள போயினே இருக்கும். இந்த 2ல நின்று உடம்பு கெடுத்துக்காத. நீ கேட்க மாட்டேன். ஆளு கொண்டு போய் கொடுத்தா இருக்குது. ஆமா, கால்ல இடிச்சு பால் விந்துருச்சு, செதறிச்சு. சொல்லுண்ணா. கீழே ஊத்திக்கிச்சு, பால் கீழே ஊத்திக்கிச்சு. இந்த பால் சேரத்துல ஏறலாமா? புரியல. அந்த கீழே சிந்தின பாலை குண்டு சொம்பல் இருக்கிற பாலை என் பேரு கொண்ட ஒரு சேரத்துல ஊற்றி பால் அபிஷேகம் செய்யணும். ஆமா, அண்ணாமலையாருக்கு செய்யணும். பால் அபிஷேகம் செய்யலாமா? கால் போட்டு கீழே செதிரி போன பால் அது மாதிரி செய்யக்கூடாது. கால் வீட்டு செதறிச்சு, மீதி பால் எடுத்துன்னு போய் செஞ்சாங்களா? மீதியா? மீதி பாலை கால் பட்டு போச்சா இல்லையா? கால் பட்டுச்சு. அந்த பால் எடுக்கலாமா? எடுக்கூடாது. சாமிக்கு செய்யறது, அண்ணாமலையாருக்கு செய்யறது. எடுத்து போய் ஊத்துறான். ஐயோ, அவன் குறுக்கல ஐயரே, தப்பு தப்பு நைனா, தப்பு அது. பார்த்தேன். அப்போ கால் பட்டுச்சு, இந்த பால் எடுத்துன்னு போய் நீ ஊத்துறனா, அப்ப நீ அண்ணாமலையாருக்கு என்ன இது தர அப்படின்ட்டு
அது வெளில வந்துட்டேன். அப்பான்னு கும்பிட்டான். ஆ இந்த வேலை உனக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன். இவருக்கு ஆ இவர்கிட்ட கும்பிட்டுட்டு ம். உனக்கு இந்த பாலை கொண்டாந்து கொடுக்க மாட்டேன். ம். அவன் செதுக்கி போன பாலை உன் சிரசில் ஊற்றிட்டான். உன்னுடைய சிலையில ஊத்திட்டான் செதறின பாலை. அதை நான் வந்து இதுக்கு மேல உனக்கு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். குண்டு சொம்பு அங்க இருக்குன்னு வச்சுக்கோ. கால் பட்டு அந்த குண்டு சொம்புல கால் படாத பால் செதறுமா? செதறாது. கால் பட்டுருச்சு, அதனால செதறிடுச்சு. அப்ப அந்த கால் போட்ட பாலை நீ எடுத்து அது ஊத்தலாமா? தப்பு தானே, நான் தப்பு. அதுக்கு என்ன பண்ணுவேன், இனிமே இந்த வேலை வாங்கிட்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சாவியை கூப்பிட்டுட்டு சாதி மரத்தில் போய் கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு நான் இங்க இருக்க முடியாது, செஞ்சுட்டு போச்சு பால். அதை எடுத்து சேரச ஊற்றி அதை இது பண்ணிட்டான். இனிமே அவங்ககிட்ட கொண்டு போய் நான் தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கோபத்துல வந்துட்டேன். வேற ஆள் பார்த்துக்க அப்படின்ட்டு ஒரு வடலூர் போனேன். 40 வருஷம் வந்து இருந்தான். வடலூர்ல 40 வருஷம் இருந்தியா? பரவாயில்ல, 40 வருஷம் உன் கண்ணுக்கு எந்த தப்பும் படாம பட்டுக்குதே. அப்புறம் பார்த்தேன் இனிமே இங்க இருக்கவும் கூடாது, வீட்டை போய் சேர்ந்துடும். வீட்டை போய் சேர்ந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த போது அம்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமே ஊர்ல அப்படின்னு சோமாஸ்படி பாதையை போட்டுட்டு போனேன். சோமாஸ்படி சோமாஸ்படி பாதை இந்த மாதிரி போகுது. ஆமா, சோமாஸ்படி பாதை போகுது. ஆமா, உங்க ஊர்ல இருந்து அப்படியே போனேன். யாரு செஞ்ச சமாச்சாரமோ தெரியல, மழக்கம் வந்து கீழே விழுந்து. யார் பண்ணிருப்பாங்க உனக்கு மயக்கம் வர்றதுக்கு போய்? கேள மண்டை அடிச்சு. ஐயோ ஐயோ, கண்ணு ஒரு கண்ணு போயிடுச்சு. ஒரு கண்ணு அப்பயே போயிடுச்சு. அப்பயே போயிடுச்சு. ஒரு அது என்ன வயசுல நடந்துச்சியா? ஒரு 60 வயசுல நடந்திருக்குமா? 70 வயசுல நடந்திருக்குமா? 70 கிட்ட வந்துருக்கும். 70 கிட்ட. அப்ப நடந்துருச்சு. கண்ணுல அந்த மாதிரி பட்டு ஒரு கண்ணு போயிடுச்சு. உடம்பும் சரியில்லை. உடம்பும் சரியில்லை. பார்த்தா சோமாஸ்படி பாதையில இருந்து பார்த்தா திருவண்ணாமலையே தெரிஞ்சு. திருவண்ணாமலையே தெரியுது அந்த பாதையில இருந்து பார்த்தா. மலையே தெரிஞ்சு. அப்பான்னு கும்பிட்டான். கும்பிட்டுட்ட. யாரு நீ செய்த தப்போ நான் செய்த தப்போ தெரியல, இந்த அளவு ஆகி போச்சு. ஆனா உங்ககிட்ட நான் வரேன், என் உடம்பு நல்லா இரு இல்லையா உங்ககிட்ட சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கிரிவல பாதையை பிடிச்சேன். கிரிவல பாதையை பிடிச்சேன். கால் உடம்புலாம் நல்லா ஆகினாரு. நல்லா ஆகணும். எத்தனை வயசுல பிடிச்ச? 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி கிரிவல பாதையில வர ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து உடம்புல எல்லா நோயும் சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணிட்டாரு. ஓகே. 5 வருஷம் 7 வருஷம் கணக்கு சுத்திக்கினே வந்துக்கின்னு இருக்குண்ணேன். சாப்பாடும் நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு. ஓட்டமா செலவு எல்லாம் பார்த்துன்னு வந்தாரு. கடைசியில என்ன ஆச்சு, யாரு நீ செய்த வேலையோ அவரு செய்த வேலையோ அது எனக்கு தெரியல. என்ன வேலைனா உலகமே தெரியுது. உலகமே தெரியும். எப்படி இப்ப நம்ம பேசுறது கூட தெரியுமா? உங்க அம்மா எனக்கு ஏன்னா தெரியுமா? தெரியாது. என்னன்னா அவங்கள உங்ககிட்ட பேசுற ஆள் என்னுடைய புள்ளடா. என்னுடைய புள்ளையா? அப்படின்னு என்ன நான் சொல்றேன். அப்படி அது ஒண்ணும் இல்லைன்னா எங்க அம்மானா என்ன பெத்த அம்மா கிடையாது. இந்த நம்மள 2 பேரும் பேசுறத பாக்குறாங்க பாரு, எல்லாருமே என்ன வந்து புள்ளையா நினைக்கிறாங்க. எல்லாருமே புள்ளையா நினைக்கிறாங்க. என்ன பெத்த அம்மா இறந்து போய் 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமா. அப்படி பார்த்து உங்ககிட்ட பேசி இருக்கிற ஆள் என் முள்ளடா இன்னைக்கு. இருக்கட்டுமா, தப்பான ஆள் இல்லை. காலம் கழிச்சுக்கிட்டு போங்க அப்படின்ட்டு நான் போய் சேர்ந்தேன். சரிண்ணா சரிண்ணா. இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் வணங்கணும். நீ சாப்பாடு கொடுக்குற இல்லையோ என்னையா நான் வணங்கணும். நம்ம வணங்க வேண்டியதில்லை. சாப்பாடு நேரத்துக்கு வரலன்னா எப்படி வர முடியும்? இவ்வளவு பேரை நான் கொடுத்துன்னு வரேனே, எப்படி வர முடியும்? நீ அப்படியே பறந்தா வர முடியும். நான் சொல்லு. அந்த மாதிரி இருக்குன்னா தெரியலையா உங்களுக்கு என்ன பண்றது? தெரியலையா? தெரியாதவங்க சாவகாசம் உனக்கு வாடம். சரி, சாவகாசம் வச்சுக்க. சரி, தெரிஞ்ச ஆளுங்க மட்டும் கொடுக்க சொல்றதுங்களா சாப்பாடு? நம்ம உணர்வுகளையும் நம்ம கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடு. மற்றவங்க எல்லாம் இல்ல போ, சாப்பாடு இல்ல போ, சாப்பாடு இல்ல போ அப்படின்னு சொல்லிடணும். வந்து கேக்குறானா கொடு, இல்லையா போ போ, அத்தோட நிறு. சரிண்ணா. பேச்சு வச்சுக்காத. சரிண்ணா.
பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சா? கதையும் சொல்லி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. அதனால நான் கல் பரிசு கூட கருங்கல்ல இது சஞ்சீவி தழியும் கருங்கல்லையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு மத்தால கடைஞ்சி அப்படியே சாப்பிடுவாங்க. சோறு கூட சாப்பிட்டவர் இல்லை. அவருக்கே கோயில் கட்டிட்டு வந்த ஆள். ஆமா. சிறு தொண்டரை பத்தி சொன்னியா? சொல்லவே இல்லை. அதான் சொல்றேன். 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. சிவபெருமானு கிட்ட வந்து நாரதர் என்ன பண்ணாரு, நீ தானே ஜீவராசிகளுக்கு சாப்பாடு போடுற, அவனை போய் பாரு அவன் எத்தனை பேருக்கு போடுறான்னு வச்சாங்க காலகம். போய் சிவபெருமானே சொல்லிட்டாரு நாரதர், சிறு தொண்டன் ஒருத்தன் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறான் பாருன்னு. அப்போ அவன் போய் பார்த்தாரு. இவரு ரைட்டா போடுறான். அது என்ன பண்ணிட்டாரு, நான் செய்யற வேலை நீ எப்ப செய்யறியோ நான் கேட்கிற சாப்பாடு நீ போடணும், இஷ்டமாடான்னு கேட்டாரு இவரு சிவபெருமானு சிறு தொண்டனை பார்த்து. கண்டிப்பா போடுவோம் அப்படின்னும். தாய் தகப்பனுக்கு பையன் ஒருத்தனா இருக்கணும், தாய் தலையை பிடிக்கணும், தகப்பன் கழுத்தா இருக்கணும், சமைச்சு நீ போடுவியா? ஓ, தாய் தலையை பிடிக்கும் போது தகப்பன் கழுத்தா இருக்கும் போது அந்த நேரத்துல நீ சாப்பாடு போடுவியா அப்படி சிவபெருமான் சிறு தொண்டனை பார்த்து கேட்கிறாரு. கண்டிப்பா போடுவான்ட்டான். கண்டிப்பா போடுவான்ட்டான். அப்படி எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பாடு போடுற நேரத்துல பசங்க இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன்ட்டான். உங்ககிட்ட புள்ளையே கிடையாது, நான் சாப்பிட முடியாது. சிவபெருமானே சொல்லிட்டாரு. எழுந்திருச்சு போறாரு சோதனை பண்றதுக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, நீ கேட்டதை போட்டேன். உங்க தாய் தகவனுக்கு புள்ள ஒன்னா இருக்கணும்னு அது சமைச்சு போடணும்னு போட்டேன். இப்போ குழந்தை இல்லாத நான் சாப்பிட மாட்டேன் நியாயமானு கேட்டான் திருத்தோன்டான். அப்போ பழி ஏன் மேல வைக்கிறியா? உன்னுடைய பையன் வந்துக்கினே இருக்கிறான், சீராளன் தானே அவன், சீராளான்னு கூப்பிடு, அவன்கிட்ட வரானா இல்லையா படுறான் அப்படின்னாரு. சீராளான்னு அப்படியே வரோம். வந்து பார்த்தா இவரை காணும். இவரை காணும். நியாயமா இது? நியாயமா? நீ தானே என்ன சொல்லலாம். தாய் தகவனுக்கு புள்ள ஒன்னா இருக்குன்னா அதை ஆக்கி போடணும்னு போட்டான். பசங்க இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டான்னு. இது நியாயமா? நியாயமே இல்லதான். ரெண்டாவது பையனை கூப்பிடுறான், அவன் என்ன பேரு அதை கூப்பிடுறான்னா வரான். இது நியாயமா? இவரு அப்ப இருக்க வேண்டியதானே? இருக்கணும் தானே. 1000 பேருக்கு சாப்பாடு போட்டவனுக்கு என்ன லாபம்? அதான் சிவபெருமானே காட்சி கொடுத்துட்டாரு, அதான் லாபம். காட்சி என்ன கொடுத்த? காட்சி என்ன கொடுத்த? சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொன்ன. சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணும் தான். பூட்டிய மாயமா? அது தப்பு தானே. அப்ப நீ போடுற உனக்கு என்ன லாபம்? ஓ, அதுக்காக இப்ப நீ என்ன கேக்குறியா? ஏதோ எல்லாம் ஓடுது, 4 பேர் நம்ம இல்லைன்னா இந்த சாப்பாட்டால ஒரு 10 குடும்பம் நம்ம 10 குடும்பம் பழைக்குது, நம்ம பின்னாடி 10 குடும்பம் பழைக்குது இந்த சாப்பாட்டால. நான் கேட்டு சொன்னது 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உள்ள ஒன்னா இருக்கணும். போடணும். அதை போடணும். போட்டானா இல்லையா? போட்டான். ஏன் சாப்பிடல தெரியலையே. சோதனை பண்றதுக்காக சாப்பிடலையா அவரு? அதே சோதனை உனக்கு வருது. அதே சோதனை எனக்கும் வருதா? நீ போடுறதுனால என்ன உனக்கு கொஞ்சம் ஏதாவது பெருமையும் புகழ்ச்சியும் எவனாவது ஒரு ஆள் போகுதுதா? 500 இப்ப நம்ம கிட்டத்தட்ட 500 பேர் கொடுக்குறோமா? கேளு, 500 பேருக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. 5 பேர் மனசார சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். 5 பேர் மனசார. ஏன்னா அதுல 5 பேர்ல யாரோ ஒருத்தர் சிவபெருமானா இருப்பான்ல. 5 பேர்ல உனக்கு நல்லவங்க கேட்டவங்க உனக்கு தெரியுமில்ல. அது அதான் நேத்து நல்லவங்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு கெட்டவங்களா வராங்க. அப்ப விட்டுடு. சுகம் இல்ல. சுகம் இல்ல. ஏன் நான் பேசுறது தப்புன்னு கூட இல்ல. சுகம் இல்லைன்னா எனக்கு உடம்பு சுகம் இல்லையா? கண்டிப்பா உனக்கு பின்னால என்ன நடக்கும். இந்த அப்படியே பேசியே டென்ஷன் ஆயினே இருந்தா கண்டிப்பா நடக்கும். என் பேச்சு கேள். என்ன பண்ணணும்னு சொல்ற? என் உள்ளம் சொத்தம் இருந்ததுல. ஆமா. டிவி செல்போன்லயும். ஆமா. நீ ஏற்றி வச்சுட்ட. ஆமா. அந்த மாதிரி ஒன்னு யாராவது 10 பேரு சரி போடுறாரு சாப்பாடு, அவருக்கு ஒரு வழி பண்ணாங்க உன் கூட யாருன்னா வரானா? ஆனா பின்னால பேசுவேன் என்ன அது எதிர்த்தான். எப்படி எதிர்த்தான்? இல்ல, இப்ப நீ சொல்ற இப்ப இதனால நம்ம ஒரு 10 குடும்பம் பழைக்குது.
நான் டப்புன்னு நிறுத்தினா 10 குடும்பம் வந்து நம்புறாங்களே, என்ன பண்றது? அந்த 10 பேர் கூடு. அந்த 10 பேருக்கு மட்டும் டெய்லி சாப்பாடு போட்டுமா? நீங்கள் வேலைக்கெல்லாம் போகாதீங்க, யாருமே வேலைக்கு போகாதீங்கப்பா. 3 வேலையும் வாங்கி தாத்தா சொல்லிட்டாரு. காட்டு மிராண்டி மாதிரி டேர் மாரில் சாராயத்தை கொடுத்துட்டு பேசுகிற கம்மியாட்டு ஃபோன் சொல்லு. அப்படிதான் சொல்லி நிற்கிறேன். யாருக்குன்னா கொடுக்குறேன்னா இப்ப கொடுக்கல தாத்தா. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, என்ன பண்ண முடியும், கொடுக்கல. அதோட நிறுத்து. தாத்தா சாப்பாடு உனக்கு என்ன பண்ணுவ? அதை வீட்டை போய் பார்த்துக்கிறேன். சாப்பாடு வீட்டை யாருன்னா கொடுப்பாங்க. இப்போ மதியத்துக்கு என்ன வேணும்? வேணும், இப்போ ஒன்றும் பசி கிடையாது. இப்போ சாப்பாடு கொடுக்கட்டுமா? வேணும். அது வேணாமா சாப்பாடு? பசி இல்லையா? நான் இங்கே போயிட்டு தோசை கொடுப்பானுங்க. கொடுப்பாங்களா? கொடுக்குறாங்களா? அப்போ உன்னை நம்பி தைரியமா விட்டு போலாமா? வேணும், நீ பேச்சு இல்லாத உன் காலத்தை கழி. பேச்சு அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்காது. சரி தாத்தா, பேச்சு வச்சுக்கல. இஷ்டப்பட்டு ஒழுங்கா வந்து கேட்டா கொடு. இஷ்டப்பட்டு வந்தா ஒழுங்கா வாங்கினா வாங்கு, இல்லைன்னா போயினே இருங்க. சரி தாத்தா. அதோட என்ன தாத்தா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்த பாவம் உனக்கும், உனக்கு வந்த பெருமை எனக்கும். சரி தாத்தா, சொல்றது புரியுதா? உனக்கு வந்த பாவம் எனக்கும், எனக்கு வந்த பெருமை உனக்கும். ஓகே, நீ இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வருமா? நான் இல்லைனாவா? நான் இல்லைன்னா அவர் தான் இருக்கிறாரு உனக்கு, உன் நண்பரு. அவரு தான் ஒன்ன சேர்த்து வச்சு. அவர் தான் சேர்த்தாரா? அவரு தான் ஒன்ன சேர்த்தாரு. சரி சரி சரி. என்ன அப்புறம் நீ சேர்த்த? சரி தாத்தா. அந்த ஒரு அன்பு, அந்த அன்பால இவ்வளவு கோவப்படுறேன், நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ சொல்ற, அதானே? ரைட், புரிஞ்சுக்கினவா? மாதிரி நான் உங்ககிட்ட எதனா பேசிக்கிறேன்னா என்னைக்குமே பேசுனதில்லை. உன் பெருமை அவனு எவனாவது பேசுறானா? சரி, யாரும் பேசல, நீ வா, நீ போலாம். பத்திரம் பத்திரம். அதான் அதுக்கு தான் நான் சொல்றேன். சரி, நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். வா. சாப்பாடு வேணாமா உனக்கு? வேணாம் போ. காசுக்குது, இந்த காசு வச்சுக்கோ. இதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் பெருசு இல்லதான். அன்பு எவங்கிட்ட இருக்குதோ அது. இந்த வண்டி எடுக்கிறாங்க, நீ போ என்ன வண்டி எடுக்க. நீ பத்திரமா போ, நாளைக்கு பேசிக்கலாம். போ என்ன, பாய். பத்திரம். நீ போ. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल उनये मात्री ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல துளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल मैमुल कल्वर अगतिनि पुगुம்போது அகத்தினியையோ அருணாச்சல ஒருவன உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल कण्णित्तु कण्णाय कण्णिन्नि काणुमे काणुवदेवतारुणाचल कान्नं इरुंदु पोल कवर्ந்தனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल गिरियुरुवागिय கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் अरुणाचल கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल புத்தமுத்தருக்கனை குணமாய் பணித்தாள்